அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய இன்னைக்கு நம்ம 90 டேஸ் கிளாஸ் கோர்ஸ் நாம பார்க்கறதுனா டே 15. சோ இந்த 15வது நாள்ல நாம பார்க்கிறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா, சரியா நாம பார்க்கிறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நியூட்டனின் இயக்க விதிகளுடைய பகுதி 2. சரி, நியூட்டனின் இயக்க விதிகளுடைய பகுதி 2. சோ இதெல்லாம் நாம சரியா மேக்ஸிமம் அதாவது அதிகபட்சமான என்ன பண்ண போறோம். சோ क्वेश्चंस எப்படி ஃப்ரீ பாடி டயகிராம் வச்சு வரக்கூடிய அந்த क्वेश्चंस எல்லாம் எப்படி பார்க்க எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு என்னென்ன நாம இன்னைக்கு கவர் பண்ண போறோம்னா, ஓகே இயங்கு பொருட்கள் இல்லையா, அந்த இயக்க பொருட்கள் இல்லையா அதை பத்தி. சரி, இயக்க பொருட்கள்னா இயக்கத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரீ பாடி டயகிராம்ல வச்சு நம்ம ஈக்குலிபிரியம் பார்த்தோம் இல்லையா, சமநிலை ஸ்டேஜ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்க இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள்ல எப்படி அதோட இயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியா, அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா பார்க்க போறது. ஓகேவா, அவ்வளவுதான், அதிகபட்சம் அவ்வளவுதான் இருக்கும். எக்கச்சக்கமான क्वेश्चंस. சரி, மோஷன் டைனமிக் மோஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகே, அத மட்டும் தான் நாம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். இன்னும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இந்த லெசன்ல இத விட்டோம்னா என்ன இருக்குன்னா புள்ளி பிளாக்னு சொல்லுவாங்க. சரியா, புள்ளி பிளாக்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னு தெரியல, அது பார்த்தா எனக்கு தெரியும். புள்ளி பிளாக்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உராய்வு. இது ரெண்டு தான் பண்ணது. சரி, ரெண்டு தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா என்ன 17 நாள் முடிச்சு. ஓகே, 18வது நாள்லயும் 19வது நாள்லயும் பாத்தீங்கன்னா என்ன முடிக்கலாம், வட்ட இயக்கத்தை முடிச்சிடலாம். அது வட்ட இயக்கம். வட்ட இயக்கம் சர்க்குலர் மோஷன் இருக்கு. சர்க்குலர் மோஷன் முடிச்சுட்டு 20வது நாள்ல என்ன பண்ணலாம், வேலை திறன் ஆற்றல் அந்த பாடத்துக்கு என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு மூவ் பண்ணி போயிடலாம். ஓகேவா, சரி ஓகேப்பா, இப்போ பார்க்கலாம். சரியா, இப்போ இந்த மாதிரி படம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வலிக்கு போகக்கூடிய ஒரு இதழ். சரி, இது என்னது மூவ் ஆன் பண்ணி போகுது. ஓகே, அப்ப இதோடைய நீங்க நடக்கக்கூடிய அந்த விசை எப்படின்றது எப்படி இருக்கும், இங்க இருக்கக்கூடிய விசை எப்படின்றது எனக்கு எப்படி இருக்கும் பாரு. எப்படி பாருங்க இங்க இருக்கக்கூடிய விசை. இப்போ இங்க இருக்குதா, இதை நான் ஒரு புள்ளியா கருதணும். ஆமாவா, இதை புள்ளியா கருதும் போது இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா என்ன இருக்கும்பா, இந்த இடத்துல நார்மல் போர்ஷன் இருக்குமா, இந்த இடத்துல செங்குத்து விசை n இருக்குமா. ஆமா தானே, இங்க செங்குத்து விசை n இருக்கும். இதுக்கு கீழே செயல்படக்கூடிய விசை என்னதுன்னா mg சொல்லுவோமா, mg சொல்லுவோமா. அதே மாதிரி பாருங்க, இந்த பக்கமும் ஒரு mg ஆக்ட் ஆகும். சரி, அதாவது இங்க பாரு, இதை நாம ஒரு செங்குத்தாக கருதணும். சரி, ஏன்னா இங்க ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. அப்ப கீழே இருக்கக்கூடிய காம்பனன்ட் அதாவது கூறு என்ன பாத்தீங்கன்னா mg cos θ. சரியா, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கூறு பாத்தீங்கன்னா என்னது mg sin θ சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், mg sin θ சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல, இந்த x அச்சு y அச்சுக்கு அதேதான் வெக்டர்ல பார்த்தோம் இல்லையா, இதோட மதிப்பு பார்த்தலாம். என்னது இதோட மதிப்பு பார்த்தோம்னா என்னது mg cos θவா, அதாவது x cos θ சொல்லுவோம். ஆமாவா, x cos θ சொல்லுவோம். அதுதான் இங்க mg cos θ. நீங்க என்னது x sin θ சொல்லுவோமா, அதுதான் இங்க மேல என்னன்னு சொல்லிருக்கேன் y sin θ சொல்லுவோமா. இத பாருங்க mg sin θ சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது என்னது, சாரி இந்த பக்கம் இருக்கிறது என்னது mg cos θ, அதுக்கு மேல இருக்கிறது என்னது mg sin θ அப்படி சொல்லிட்டு நாம சொல்லுவோம். கரெக்ட்டா, ஓகேவா, சரி ஓகேப்பா, அதுதான் நான் சொல்லிருக்கேன். ஓகே, அப்ப இங்க என்னது ஒரு நார்மல், இங்க பாருங்க ஒரு விசை செயல்படுமா, சொல்யூஷன் புரியுதா. இங்க இருக்கும் ஒரு விசை செயல்படுது, அது என்னோட n1. ஆமாவா, ஆமா தானே. அப்ப இங்க என்னது, இங்க என்னோட நார்மல் அப்படிங்கிறது என்ன இருக்கும், n அப்படிங்கிறது எது சமமா இருக்குன்னா இந்த விசையும் இங்க பாரு இந்த விசையும் அதுக்கப்புறமா இந்த விசையும் சமமா இருக்குமா. கரெக்டா, சொல்யூஷன் புரியுதா. அப்ப இந்த விசையும் சமமா இருக்குமா. அதாவது y அச்சுல நமக்கு தெரியும் ஈக்குலிபிரியம் கண்டிஷன், அதாவது சமநிலையின் பொழுது. சரி, சமநிலையின் பொழுது என்னது f of y அச்சோட மதிப்பு என்னது 0வா. ஆமா தானே. அப்ப y அச்சுல என்ன இருக்கு பாரு, மேல n1 இருக்கா, நார்மல் இருக்குது. கீழே என்ன இருக்குது, கீழே -mg cos θ இருக்குது. mg cos θ ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆமா, சமம் 0 வரும். அப்ப இங்க செங்குத்து விசை என்ன வரும், mg cos θ வருமா. சொல்யூஷன் இருக்கா. அப்போ இது ஒரு கம்பியா, அப்ப இந்த கம்பியில என்ன இருக்கும், கண்டிப்பா ஒரு இழுவிசை இருக்குமா. ஆமா தானே, ஒரு இழுவிசை இருக்குமா. அப்ப அந்த இழுவிசை இப்ப பாரு, இந்த இடத்துல x அச்சுல பண்ணது, அதாவது சமநிலை அப்ப x அச்சு என்ன இருக்குப்பா, x அச்சோட விசை 0 இருக்குமா. அப்ப x அச்சு சமனது இது பிளஸ் x அச்சு, இது மைனஸ் x அச்சு. அப்ப t mg sin θ சமம் 0, mg sin θ சமம் 0. அப்ப என்னது t ஓட மதிப்பு என்னப்பா, வெறும் mg sin θ மட்டும் வரும். என்ன வரும், mg sin θ அப்படி சொல்லிட்டு வரும். ஓகேவா, புரிஞ்சுச்சா. சரி ஓகே, என்னடா இது முடிஞ்சிச்சா. ஓகே, அப்ப இங்க என்னது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வரைபடம் கொடுத்துட்டு, சரி இங்க பாருங்க இந்த மாதிரி போகுது அப்படிங்கும்போது இதோடைய டென்ஷன் அப்படிங்கிறது எது சமமா இருக்கும் பாருங்க, அதாவது இழுவிசை எது சமமா இருக்கும் பாத்தீங்கன்னா mg cos θவுக்கு சமமா இருக்கும். சரியா, சரி mg sin θவுக்கு சமமா இருக்கும். சரியா, அதே மாதிரி என்னோட நார்மல் அதாவது செங்குத்து விசை எது சமமா இருக்கும்,
mg cos தீட்டாவுக்கு சமமா இருக்கும். எதுக்கு சமமா இருக்கும்? mg cos தீட்டாவுக்கு என்ன ஆகும்? சமமா இருக்கும். புரியுதா? ஓகேப்பா. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து பாரு, இங்க இந்த மாதிரி ஒரு பிளாக் சிஸ்டம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு பிளாக் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. சரியா? அப்போ இங்க என்ன நடக்கும்? இது ஒரு நிமிஷம். கொஞ்சம் மிஸ்டேக், சும்மா கொஞ்சம் லைட் இது பண்ணிக்கலாம், அடிச்சுக்கலாம். ஓகே. அப்ப இங்க வந்து பாருங்க, இதோட நிறை வந்து m ன்னு சொல்லிட்டு இருக்குப்பா. என்னது? இதோட நிறை வந்து என்ன வருது? இதோட நிறை வந்து பாத்தீங்கன்னா m ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே. அப்ப இது மேல செயல்படக்கூடிய விசை எப்படி இருக்கும்? எனக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க, எனக்கு mg cos θ இருக்குமா? mg cos θ இங்க இருக்கும். மேல என்னோட என்ன சொல்றது? நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆமா, இங்க எந்த விதமான கம்பியும் இல்ல. ஆமா தானே? அப்ப இங்க என்ன இல்ல? எந்த விதமான கம்பியும் இல்ல. ஆமாவா? அப்ப இங்க இந்த பக்கம் என்ன எனக்கு mg sin θ இருக்குமா? எனக்கு mg sin θ இருக்குமா? அப்ப இந்த பக்கம் என்ன எனக்கு நார்மல் 2 இருக்கும். n2 இருக்கும். சரி, இந்த பக்கம் என்ன செங்குத்து விசை இருக்கும். ஆமாவா? அப்ப இந்த செங்குத்து விசை 1ன்றது என்ன எது சமமா இருக்கும்? mg cos θவுக்கு சமமா இருக்கும். இதே செங்குத்து விசை 2ன்றது எப்படி இருக்கும்? எனக்கு mg sin θவுக்கு சமமா இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க சொல்லியிருக்கேன். சரியா? இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். ஓகே, இப்போ அதுக்கு பாரு क्वेश्चन போலாமா? கீழ்கண்டவற்றின் செங்குத்து விசை கண்டறிக. அதாவது நார்மல் இது மேல செயல்படக்கூடிய n என்ன சொல்லி கேட்கறாங்க. சரியா? நமக்கு தெரியும். இப்போ ஃப்ரீ பாடி டயகிராம் நம்ம அப்ளை பண்ணனும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 50 இருக்குது இல்லையா, இதுக்கு நான் கொண்டு வரேன். இதுக்கு இந்த 50 கிலோகிராம் இருக்கு, அத நான் ஒரு புள்ளியா கழிக்கிறேன். அப்ப இதுக்கு என்ன இருக்கும்? mg இருக்குமா? ஆமாவா? mg இருக்குமா? அப்ப mg ஓட மதிப்பு எவ்வளவு? 500 நியூட்டன் வருமா? 500 நியூட்டன் வருமா? சொல்யூஷன் புரியுதா? என்ன வரும்? 500 நியூட்டன் வருமா? வருமா வராதா? கரெக்ட்டா? 50 கிலோ தானா? கரெக்ட்டா? சாரி பாத்தியா, என்னோட மிஸ்டேக். பை தி வே, என்னோட மிஸ்டேக். இது ஆக்சுவலி 5 கிலோ. ஓகே, இது வந்து ஆக்சுவலி எவ்வளவு? 5 கிலோ, 50 கிலோ கிடையாது. ஓகே, சரி, 50 கிலோ வெச்சா போட்டு பார்க்கலாம். என்னதான் வரப்போகுது? 50 கிலோ வெச்சா போடலாம். அப்ப என்ன இது மேல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் T இருக்குமா? ஆமா, எனக்கு மேல வந்து என்ன இருக்கும்? டென்ஷன் T இருக்குமா? அப்ப T சமம் இங்க பாரு, YH ல ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல YH ஓட மதிப்பு Fy சமம் 0வா? Fy சமம் என்ன வரும்? எனக்கு 0வா இருக்குமா? அப்ப கண்டுபிடி பார்க்கலாம். இங்க என்ன இருக்குது? mg ஓட 500. அப்ப மேல எவ்வளவு இருக்கும்பா? கீழ -500 தான். அதோட இந்த டென்ஷனோட மதிப்பு எவ்வளவு? T ஓட மதிப்பு எவ்வளவு? அதே 500 நியூட்டன் தான் இருக்கும். T ஓட மதிப்பு 500 நியூட்டன்னா இந்த கம்பி மொத்தம் எவ்வளவு இருக்கும்? அதே 500 நியூட்டன் டென்ஷனா தான் இருக்கும். புரியுதா? அதே என்னவா தான் இருக்கும்? 500 நியூட்டன் டென்ஷன் தான் இருக்கும். புரிஞ்சுச்சா நான் சொல்றது? எனக்கு இங்கேயும் 500 நியூட்டன் இழுவிசை தான், இங்கேயும் 500 நியூட்டன் இழுவிசை தான். சொல்யூஷன் புரியுதா? அப்ப இதோட நார்மல் தெரியும். சரியா? எனக்கு என்ன தெரியும்? நார்மல் ஃபோர்ஸ் தெரியும். ஆமாவா? அப்ப எங்க இருந்து நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம்? இத வச்சு நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்க கீழ வந்து mg ஆக்ட் ஆகுதுன்னா இதுக்கு மேல செங்குத்தா நார்மல் ஃபோர்ஸ் கண்டிப்பா நமக்கு ஆக்ட் ஆகுமா? சொல்யூஷன் புரியுதா? ஓகே, நார்மல் வந்து நமக்கு ஆக்ட் ஆகுமா? அப்ப இங்க வந்து டென்ஷன் இருக்கு. டென்ஷனா வந்து இழுவிசை இருக்கு. ஓகே, அப்ப என்னது? சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் y ஆக்சிஸ் எவ்வளவு? 0வா? YH ல என்னோட நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? 0வா இருக்குமா? அப்ப கீழ எவ்வளவு? mg எவ்வளவு? 1000மா? mg ஓட மதிப்பு எவ்வளவு? 1000மா? ஓகே, போடு. அப்ப என்னது? இங்க கீழ என்ன இருக்கு? mg மட்டும் இருக்குது. mg ஓட மதிப்பு எவ்வளவு? -1000. சரியா? -1000. ஆமாவா? மேல என்ன இருக்கு? நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு, பிளஸ் n இருக்கு. அப்புறமா என்னது? மேல டென்ஷன் இருக்கு. டென்ஷன் எவ்வளவு? 500. சரி, டென்ஷன் எவ்வளவு? 500 0. ஆமாவா? அப்ப எனக்கு என்னோட மதிப்பு எவ்வளவு? அதே 500 நியூட்டன் கிடைக்கும். என்னோட மதிப்பு என்னன்னு கிடைக்கும் எனக்கு. அதாவது மேல செயல்படக்கூடிய செங்குத்து விசை n என்பது என்னது? 500 நியூட்டன். செங்குத்து விசை என்பது என்னது? எனக்கு 500 நியூட்டன் கிடைக்கும். புரியுதா? ஓகே, இதுக்கு வந்து பார்த்தா ஃப்ரீ பாடி டயகிராம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தனித்த விசைப்படம் சொல்லுவாங்க, அது தெரிஞ்சிருக்கணும். அந்த தனித்த விசைப்படம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னா, நீ வந்து டே 14 வீடியோ பார்த்தா உங்களுக்கு தனித்த விசைப்படம் தெளிவா புரியும். சரியா? அதை வச்சு நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிடலாம். ஈஸியா என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேப்பா. ஓகே, கீழ்கண்ட வரைபடத்தின் இழுவிசையை காண்க. கீழ்கண்ட வரைபடத்தின் வந்து இழுவிசை டென்ஷன் என்னன்னு கேட்கலாம். T ஓட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியா தம்பி. சரியா? இங்க இருக்குது என்னது? இங்க வந்து சுருள்வில் கொடுத்துருக்காங்களா? அப்ப சுருள்வில் இருந்தது, சுருள்விலோட விசை என்னது? -kx ன்னு சொல்லுவோமா? ஆமா தானே? சுருள்வில் அப்படிங்கிறது -kx ன்னு சொல்லுவோமா? புரியுதா நான் சொல்றது? என்னது? -kx அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப பாரு, இங்க k ன்றது நியூட்டன் மீட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னா x நாம என்ன மாத்தணும்? மீட்டர்ல மாத்தணும் தானே? மீட்டர்ல மாத்தணும். சரியா? அப்ப இயல்பான நீளம், இந்த ஸ்ப்ரிங்கோட இயல்பான நீளம் எவ்வளவுன்னு பார்த்தா உங்களுக்கு 100 சென்டிமீட்டர். சரியா? அப்ப இத வந்து பார்த்தா 90 சென்டிமீட்டர் வந்து நீளம்னா எவ்வளவு? 10 சென்டிமீட்டர் அழுத்தி இருக்குமா?
சொல்யூஷன் புரியுதா? 10 சென்டிமீட்டர் அழுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த பக்கம் அழுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா எனக்கு என்னோட விசை எந்த பக்கம் இருக்கு? என்னோட விசை இது தனித்து விசை படம் வரையும் அப்படின்னா என்னுடைய ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எங்க இருக்கும்? இந்த பக்கம் இருக்குமா? கீழே வந்து பார்த்தா இருக்கும் என்னோட ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். சரியா? அப்படி கீழே என்னது அதே சமயத்துல எம்ஜியும் கீழே வந்து பார்த்தா இருக்கும். இதுக்கு மேல என்னது இழுவிசை T இருக்கும். இதுக்கு மேல எனக்கு இழுவிசை T இருக்கும். சரியா? இப்ப நான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் F = -kx ன்னு சொல்லுவோமா? F = -kx அப்படின்னு சொல்லுவோமா? புரியுதா? F = என்னன்னு சொல்லுவோம்? -kx ன்னு சொல்லுவோம். k ஓட மதிப்பு எவ்வளவு? 1000 நியூட்டன் மீட்டர் இருக்குது. ஆமாவா? ஆமாதானே? 1000 நியூட்டன் மீட்டர். சரி, F = 1000 100 சரியா நியூட்டன் மீட்டர் கொடுத்திருக்கான். ஆமாவா? அப்ப இங்க இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு அழுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தானே x. அப்ப x ஓட மதிப்பு எவ்வளவு இருக்கு? எனக்கு 0.1 மீட்டரா இன்டு 0.1 போட்டா எவ்வளவு வந்துச்சு எனக்கு? எவ்வளவு வந்துச்சு? 100 ன்னு சொல்லிட்டு வந்துருமா? ஆமாவா? அப்ப என்னுடைய என்னது சுருள் விசை அப்படிங்கிறது எவ்வளவு? 100 ஆயிடுச்சா? சுருள் விசைங்கிறது எவ்வளவு ஆயிடுச்சு? 100 ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகே, அப்ப போடு. எனக்கு y அச்சில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 0வா இருக்குமா? ஆமா தானே? அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் அச்சில் mg இருக்கு. mg ஓட மதிப்பு எவ்வளவு? -200. ஆமாவா? -200. அதுக்கப்புறமா என்னது அதுக்கு என்ன பாருங்க, mg ஒன்னு இருக்கு. mg ஓட மதிப்பு எவ்வளவு? சாரி, fs இருக்குதா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஓட மதிப்பு 100 -100. சரியா? அதுக்கப்புறம் இங்க வந்து mg கிரியேட்டா mg ஓட மதிப்பு எவ்வளவுப்பா? புவியீர்ப்பு விசை இருக்குது. அந்த புவியீர்ப்பு விசையோட மதிப்பு எவ்வளவு? 200. அப்ப இதுக்கு எவ்வளவு? -200 பிளஸ் இந்த டென்ஷன் எங்க மேல இருக்குதா? பிளஸ் y h இருக்கு. அப்ப சமம் 0. அப்ப T = எவ்வளவு? 300 நியூட்டன். T = எவ்வளவு? 300 நியூட்டன் அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். சரியா? ஓகேவா? ஓகேப்பா, தெளிவா பாத்துக்கோ. ஒண்ணு என்ன பண்ணிக்கோ, தெளிவா பாரு, அப்பதான் உனக்கு புரியும். ஓகே, சரி, ஓகே. அடுத்தது நகரும் பொருட்களின் இயக்கவியல். நகரும் பொருட்களின் இயக்கவியல் அப்படிங்கிறது என்ன? நம்மளுக்கு தெரியும் சமநிலை கண்டிஷன். அதாவது சமநிலையில எப்படி இருக்கு எனக்கு? சமநிலையில எனக்கு எப்படி இருக்கும்? அதாவது சமநிலையில பொறுத்த வரைக்குமே சமேஷன் ஆஃப் x அச்சில் இருக்கிறதும் சரி, இல்லைன்னா வந்து y அச்சில் இருக்கக்கூடிய விஷயம் சரி, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா z அச்சில் இருக்கக்கூடிய விஷயம் சரி, நீங்க என்ன இருக்கும்? துல்லியமா இருக்கும். ஆமாவா? சாரி गाइस, என்ன இருக்கும்? துல்லியமா இருக்கும். ஆமாவா? இதே நகரக்கூடிய பொருட்கள் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நகரும் பொருட்கள் என்ன நடக்கும்னா விசை இருக்கு இல்லையா? அந்த விசை அப்படிங்கிறது என்னன்னா செயல்படும். இங்க எல்லாருக்கும் விசை வந்து செயல்படும். அங்க எந்த விசை செயல்படுதா அது இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும். பட் ஆனா இங்க வந்து ஒரு விசை வந்து இந்த பக்கம் தாக்குது, இல்ல இந்த பக்கம் தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் என்ன பண்ணிப்பான், கொடுத்து வச்சிருப்பான். சொல்யூஷன் புரியுதா? இந்த இடத்துல என்ன செயல்படும்? நம்மளுக்கு விசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணும், இங்க செயல்படும்பா. ஓகேவா? என்ன செயல்படும்? விசை அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு செயல்படும். சரியா? ஓகே, அப்போ இப்போ எனக்கு வந்து பாருங்க ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு x அச்சில் இருக்கக்கூடிய விசை அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் ஆஃப் x. சரியா? இதே வந்து பாருங்க y அச்சில் செயல்படக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் ஆஃப் y. சரியா? இதே z அச்சில் செயல்படக்கூடியது அப்படிங்கிறது என்ன இருக்கும்? மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் ஆஃப் z. அதாவது முடுக்கம் இன்டு z. எனக்கு இந்த மாதிரி வந்து பாருங்க என்னோட நகரும் பொருட்கள் விசை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? நகரக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி இருக்கும் விசைகள் வந்து பாருங்க செயல்படும். எந்த மாதிரி இந்த கீழே கொடுத்துருக்கு அந்த 3 மாதிரி விசைகள் என்ன பண்ணும்? செயல்படும். சொல்யூஷன் புரியுதா? ஓகே, புரியும் நினைக்கிறேன். சரியா? ஓகே. அடுத்து போலாம். क्वेश्चन போலாம். ஸ்ட்ரைட்டா क्वेश्चन போலாம். எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சால்வ் பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. சரியா? கீழ்க்கண்ட வரைபடத்தில் முடுக்கத்தை கண்டறியுங்க. கீழ்க்கண்ட வரைபடத்தில் முடுக்கத்தை கண்டறியுங்க. இங்க என்னென்ன கொடுத்திருக்கான்? ஆக்சுவலி இங்க என்னென்ன கொடுத்திருக்கான்? முடுக்கம் விசை எவ்வளவு சொல்லிட்டான்? விசை ஆஃப் x அச்சில் விசை எவ்வளவு? 20 நியூட்டன் சொல்லிட்டான். ஆமாவா? நிறை எவ்வளவு சொல்லிருக்கான்னா 5 கிலோகிராம் நம்மளுக்கு சொல்லிட்டான். ஆமாவா? அப்ப விசை ஃபார்முலா என்னது? F = ma. நம்மளுக்கு தெரியுமா? எனக்கு இங்க a தான் வேணும். அப்ப F/m ன்னு சொல்லலாமா? F/m ன்னு சொல்லலாமா? அப்ப F ஓட மதிப்பு எவ்வளவு? 20, m ஓட மதிப்பு 5. அப்ப நமக்கு ஆன்சர் எவ்வளவு வந்துச்சு? 4 ms பவர் -2 அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. ms அடுக்கு -2 அப்படி சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, அடுத்தது பாரு. அடுத்தது இதோட முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும். என்னது? இதனுடைய முடுக்கத்தை நாம என்ன பண்ணணும்? கண்டுபிடிப்போம். ஓகேவா? இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, இத கண்டுபிடிக்கிறது என்னது? ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் முடுக்கத்தை கண்டுபிடிக்கிறது. ஓகே, இதோட முடுக்கம் அப்படிங்கிறதுனா இங்க பாரு எப்படி இதோட முடுக்கத்தை கண்டுபிடிக்கலாம்னா
முடுக்கம் A சமம் சரியா நெட் ஃபோர்ஸ் ஓகே F net divided by mass ன்னு சொல்லலாம் சரியா அதாவது மொத்த விசை பை மாஸ் ஆல பெருக்கிட்டோம்னா நமக்கு இது கிடைச்சிடும் அப்ப எவ்வளவு பாரு கரெக்ட்டா இது இது 15 நியூட்டன் இது 15 நியூட்டன் இது எவ்வளவு 20 நியூட்டன் ஓகே என்னடா எனக்கு குழப்பமா இருக்கு ஓகே 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 இது மேல செயல்படுது அப்ப இது x அச்சில தான் வந்து நகர போகுது சரியா எஸ் இது வந்து என்னது x அச்சில தான் நகர்வு இருக்கும் ஆமாவா இதோட நகர்வுன்றது என்ன ஆகும் x அச்சில தான் நகர்வு ஏன்னா இந்த பக்கம் தான் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கா விசை எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் தான் என்ன நகர்வு அப்படின்றது அதிகமா இருக்கும் ஆமாவா அப்ப இந்த இடத்துல எனக்கு என்னது a x அச்சில தான் வேணும் எனக்கு என்ன வேணும் a x அச்சில தான் வேணும் அப்ப x அச்சில முடுக்கம் என்றது என்னது x அச்சில இருக்கக்கூடிய விசை டிவைடட் பை மாஸா அப்ப எவ்வளவு ms பவர் மைனஸ் உச்சி என்னது 5 ms பவர் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஆமாவா இதே y அச்சில முடுக்கம் என்ன ஆகும் y அச்சில முடுக்கம்னா 15/4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும் என்னது 15/4 அதாவது கரெக்ட்டா சொல்லணும் அப்படினா என்னது 3 12 3.25 சொல்லிட்டு கிடைக்கும் 3 12 மிச்சம் 2 இருக்கும் 3 இருக்கும் 8 5 40 சரி 8 32 7 28 7 5 கிடைக்கும் 3.75 மீட்டர் பர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும் அது 3.75 ms பவர் மைனஸ் 2 அப்படின்னு எனக்கு எல்லாம் முடுக்கம் கிடைக்கும் எங்க y அச்சில முடுக்கம் இது z அச்சில கிடைக்கும் எனக்கு முடுக்கமா இருக்கும் ஓகேவா தெளிவா புரிஞ்சுச்சாப்பா ஓகே 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 சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு நெக்ஸ்ட் பாரு கீழ்க்கண்ட வரைபடத்தின் செங்குத்து விசையை காண்க ஓகே ஓகே சரியா கீழ்க்கண்ட வரைபடத்தோட செங்குத்து விசை நார்மல் ஃபோர்ஸ் என்ன சொல்லி கேட்டாங்க அது நார்மல் ஃபோர்ஸ் என்ன சொல்லி கேட்டாங்க சரியா இப்ப பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மொத்தமா இருக்கு இல்லையா இப்போ இதுக்கு நெட் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிங்க அதாவது நெட் ஆக்ஸலரேஷன் அதாவது ஒட்டுமொத்த முடுக்கத்தை கண்டுபிடிங்க ஒட்டுமொத்த முடுக்கம் அப்படின்னா ஒட்டுமொத்த விசை ஒட்டுமொத்த விசை டிவைடட் பை நிறைன்னு சொல்லலாம் மாஸ் அப்படி சொல்லலாம் சரியா அப்ப ஒட்டுமொத்த விசை எவ்வளவு 80 நியூட்டனா ஆமா நிறை எவ்வளவு 10 அப்ப கேன்சல் ஆச்சுனால 8 ms பவர் மைனஸ் 2 ன்னு சொல்றோமா சரி ஓகேப்பா இப்போ இதுக்கு நான் எப்படி நிறைய இப்போ எப்படி நான் வந்து பாத்தா சோ செங்குத்து விசை கண்டுபிடிக்கணும் வந்து பாரு இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயகிராம் மாதிரி பாரு 10 kg கீழ எனக்கு mg ஆக்ட் ஆகுமா மேல ஆட்டோமேட்டிக்கா என்னது ஒரு 60 நியூட்டன் இருக்கு அப்ப இது மேல எனக்கு செங்குத்து விசை இருக்கும் சரியா அப்ப என்னது -mg plus n நார்மல் விசை plus 60 சமம் எவ்வளவு plus 60 சமம் எவ்வளவு முடுக்கம் எவ்வளவுப்பா முடுக்கம் வந்து 8 ms பவர் -2 8 ms பவர் -2 அப்ப எவ்வளவு 10 × 8 80 ஆமாவா 80 ன்னு சொல்லிட்டு வந்துமா சரியா அப்ப mg எவ்வளவு மதிப்பு எவ்வளவு -100 plus n plus 60 சமம் எவ்வளவு 80 ன்னு சொல்லிட்டு வந்துச்சு சரியா அப்ப n minus 40 சமம் 80 சரியா அப்ப என்னோட மதிப்பு எவ்வளவுப்பா 80 plus 40 சமம் எவ்வளவு 120 n சமம் எவ்வளவு போகும் எனக்கு 120 நியூட்டன் அப்படி சொல்றோம் சொல்யூஷன் புரியுதா என்னோட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்றேன் எனக்கு 120 நியூட்டன் அப்படி சொல்றோம் கிளியரா ஓகே ஓகேப்பா சரி அதுக்கு பாரு கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்திலிருந்து 4 kg கொண்ட நிறையின் முடுக்கம் என்ன இதோட முடுக்கம் 4 kg மாஸ் எவ்வளவு முடுக்கம் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் ஆமாதானே எவ்வளவு முடுக்கம் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் ரொம்ப ஈஸிப்பா சரியா அப்ப இது x அச்சில ஒரு முடுக்கம் இருக்கும் கண்டிப்பா y அச்சில ஒரு முடுக்கம் இருக்கும் ஆமாவா அப்ப y அச்சில இருக்கக்கூடிய முடுக்கம் என்பது எவ்வளவு 60/4 = 15 ms பவர் -2 ஆமாவா இது z அச்சில x அச்சில இருக்கக்கூடிய முடுக்கம் எவ்வளவு அதே 60/4 தான் அதே 60/4 15 ms பவர் -2 தான் என்னது இதோட முடுக்கம் சொல்யூஷன் புரியுதா ms பவர் -2 அப்படிங்கிறது இதோட முடுக்கமா இருக்கும் சரியா ஓகேப்பா அடுத்து பாருங்க வரைபடத்தில் A மற்றும் B இழுவிசை மற்றும் முடுக்கம் என்ன கேக்குறாங்க இதோட இது இங்க இருக்குது இது வந்து A இது வந்து பாருங்க B சரியா இதோட இழுவிசையும் இதோட முடுக்கமும் என்னன்னு சொல்லி கேட்கலாம் சரியா ஒண்ணுல ரொம்ப ஈஸியா தம்பி இழுவிசை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இப்ப பாருங்க இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இழுவிசை கேட்காங்க சரியா இப்போ இங்க எந்த விதமான விசையும் செயல்படல இங்க எந்த விதமான விசையும் என்ன பண்ணல செயல்படல சாரி இந்த பக்கம் எந்த விதமான விசையும் செயல்படல ஆனா இங்க பாரு இந்த பக்கம் ஒரு விசை செயல்படுது இந்த பக்கம் ஒரு விசை செயல்படுதா இப்போ நான் ஃபர்ஸ்ட் முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும் ஆமாவா முடுக்கத்தை கண்டுபிடிச்சா எனக்கு மத்தத கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆமாவா அப்ப முடுக்கத்தை கண்டுபிடிச்சேன் இது எவ்வளவு 20 தான் சொல்யூஷன் புரியுதா 20 / 10 ஆமாதானே 20 / 10 எவ்வளவு 2 ms பவர் -2 ன்னு சொல்லிட்டு வந்துருமா 2 ms பவர் -2 ன்னு சொல்லிட்டு வந்துருமா என்னோட முடுக்கம் சரியா இப்போ நான் இழுவிசையை கண்டுபிடிக்கிறேன் இப்போ நான் இந்த 6 kg இருக்குயா
இதுக்கு மட்டும் நான் என்ன எடுத்துக்கலாம் ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துக்கலாம். அது ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துக்கலாம்ப்பா. எடுத்துக்கலாமா? எஸ் எடுத்துக்கலாமா? அப்ப எடுக்கும்போது என்னது 6 kg இருக்குது. இந்த பக்கம் எவ்வளவு 20 நியூட்டன் செயல்படுது. இந்த பக்கம் எவ்வளவு T1 அப்படி சொல்லி T செயல்படுது. ஆமாவா? அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு எனக்கு ஒரிஜினல் விசை செயல்படுமா? சொல்யூஷன் புரியுதா? ஓகேவா? அப்ப என்னப்பா 20 என்னது பிளஸ் திசையில இருக்கு. 20 மைனஸ் T சமம் MA வா? அப்ப M ஓட மதிப்பு 6, A ஓட மதிப்பு எவ்வளவு 8 12 சொல்றோம். ஆமாவா? A ஓட மதிப்பு 2. அப்ப 6 12 சொல்றோம். ஆமாவா? அப்ப என்னது மைனஸ் T சமம் மைனஸ் 12 மைனஸ் 20 சொல்றோமா? அப்ப T சமம் எவ்வளவு வரும்? T சமம் 8 நியூட்டன். சொல்யூஷன் புரியுதா? T சமம் என்ன எனக்கு 8 நியூட்டன் அப்படி சொல்றோம். புரிஞ்சுச்சா? T சமம் என்ன எனக்கு 8 நியூட்டன் சொல்றோம். இதான் என்னோட ஆன்சர். T சமம் 8 நியூட்டன் அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். சரியா? இத வந்து வேற மாதிரியும் போடலாம். இத வந்து எப்படி போடலாம்? வேற மாதிரியும் போடலாம். சொல்யூஷன் புரியுதா? எப்படி இத வேற மாதிரி போடலாம் அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் இந்த பிளாக் எடுத்துக்கிறேன். என்னது 4 kg 6 kg பிளாக் எடுத்துக்கிறேன். ஓகே நான் ஃபர்ஸ்ட் முழுக்கத்தெல்லாம் கண்டுபிடிக்கல. 6 kg பிளாக் மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ அந்த 6 kg பிளாக் இந்த பக்கம் 20 நியூட்டன், இந்த பக்கம் எவ்வளவு? இந்த பக்கம் எவ்வளவு? ஆக்சுவலி T இருக்குமா? ஆமாவா? அப்ப 20 மைனஸ் T சமம் எவ்வளவு? 6 ஏன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இப்போ அதுக்கு அடுத்து இத நான் எடுத்துக்கிறேன். ஓகே அதுக்கு அடுத்து என்னது இந்த பிளாக் நான் எடுத்துக்கிறேன். ஆமாவா? அப்ப இந்த பிளாக் எடுக்கும்போது என்னது T சமம் என்ன வரும்? என்னப்பா T சமம் என்னது 4A ன்னு சொல்றோமா? கரெக்ட்டா? T சமம் என்னன்னு சொல்றது 4A ன்னு சொல்றோமா? ஆமாவா? அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன வரும்? T சமம் 0 ன்னு சொல்லிட்டு வந்துரும். சரி 0 ஆயிடும். அப்ப 20 சமம் என்னது 2A ன்னு சொல்லிட்டு வருமா? அப்ப A சமம் எவ்வளவு? A சமம் கரெக்ட்டா? இது 6A minus 4A சமம் 2A தானே? ஓகே ரெண்டையும் கூட்டணும். ஓகே 10A. சரியா 10A. ஆமாவா? அப்ப என்னாச்சு A சமம் 2ms பவர் -1 சொல்லிட்டு வருமா? 2ms பவர் -1 சொல்லிட்டு வரும். T இப்போ A ஓட மதிப்பு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா T ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். அப்ப T எவ்வளவு 8 நியூட்டன் சொல்லிட்டு கிடைக்கும். சரியா 8 நியூட்டன் சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். புரியுதா? ஓகே அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல சொல்லலாம். இது வேற மெத்தட் பட் இதே வந்து ஈஸியா தான் இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயகிராம் எப்பவுமே இது பண்ணா அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதான் பண்ணிடலாம். ரெண்டுத்தையுமே தனித்தனி பிரிச்சு ரெண்டுத்தையுமே ஃப்ரீ பாடி டயகிராம் அப்ளை பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பண்ண MG அப்ளை பண்ணணும். அப்ப தொடு விசைனா நாங்க நார்மல் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே உனக்கே தெரியும் இப்போ இழு விசைனா இழு விசை, ஒருவேளை வேற ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங், அங்க எங்க பயன்படுத்தணுமோ எதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தினா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? நான் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு 14வது நாள் வீடியோல உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேப்பா. அதுக்கு பாரு நீங்க வந்து T1 மற்றும் T2 காண்புன்னு சொல்றேன். T1 மற்றும் T2 மதிப்பை காண்புன்னு சொல்றேன். சரியா? ரொம்ப ஈஸியா இது அதுக்கு மேல ஈஸி. என்ன ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு இந்த 3 kg இருக்குல்ல 3 kg பிளாக் நான் ஃபர்ஸ்ட் இப்போ வெளியிடுறேன். 3 kg பிளாக் நான் வெளியிடுறேன். சரி வெளியிட்டு என்ன பண்றேன்? ஃப்ரீ பாடி டயகிராம் அப்ளை பண்றேன். இங்க T1 இங்க எவ்வளவு 120 நியூட்டன் சொல்லிட்டு இருக்கு. இங்க எவ்வளவு 120 நியூட்டன் சொல்லிட்டு இருக்கு. அப்ப இதோட முடுக்கத்தை நான் கண்டுபிடிக்கணுமா? அப்ப இதோட முடுக்கம்ன்றது என்னவா இருக்கும்? A சமம் எவ்வளவுப்பா? A கண்டுபிடிக்கணும்னா நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு 120. அப்ப நெட் மாஸ் எவ்வளவு A 5 எவ்வளவு 12 + 15 சொல்றோமா? அப்ப எவ்வளவு பாரு 3 5 15. ஆமாவா? அப்ப 2 5 10 4 5 20 ன்னு சொல்றோம். அப்ப 8 3 24 சொல்யூஷன் புரியுதா? அப்ப A ஓட மதிப்பு எவ்வளவு 8 ms பவர் -1 சொல்றோம். A ஓட மதிப்பு எவ்வளவு சொல்றது 8 ms பவர் -2 அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. சொல்யூஷன் புரியுதா? ஓகே A சமம் எவ்வளவு 8 ms பவர் -2 அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. சரியா? இப்போ நான் T1 கண்டுபிடிக்கணும். அப்ப T1 என்னது F சமம் எவ்வளவு ப்ளஸ் பாருங்க -120 -120 + T1 சமம் MA வா 8 எவ்வளவு 24 8 வந்துச்சா? ஓகே அப்ப இந்த முடுக்கம் வந்து பார்த்தா எந்த திசையில விசை செயல்படுதோ அந்த திசையில முடுக்கமும் செயல்படுமா? அப்ப என்னாச்சு -24 ன்னு சொல்லிட்டு வந்துருமா? -24 சொல்லிட்டு வந்துருமா? அப்ப T1 ஓட மதிப்பு எவ்வளவுப்பா? -24 + 120 சமம் எவ்வளவு ஆன்சர்? T1 ஓட மதிப்பு எவ்வளவு வந்துனா 96 ன்னு சொல்லிட்டு வந்துரும். T1 ஓட மதிப்பு எவ்வளவு வந்துரும் 96 நியூட்டன் அப்படி சொல்லிட்டு வந்துரும். ஓகேவா? சொல்யூஷன் புரியுதா? அதுக்கு அடுத்து இந்த T2 நான் கண்டுபிடிக்கணும். ஓகே அப்ப T1 னா இந்த இடத்துல வந்து பாருங்க T1 இந்த இடத்துல இழுவிசை T1 னா அப்ப T1 ஓட மதிப்பு 96. இங்க T2 ஓட மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும். சரி T2 ஓட மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே அப்ப இங்க என்ன இருக்குது? ஒண்ணும் இல்ல அப்படியே மாத்தி போட ஆரம்பிச்சு. T2 என்னது இப்ப என்ன 5 kg பிளாக் இருக்குது. இந்த 5 கிலோ தான் பிளாக் இருக்குது. இந்த பக்கத்துல T2 இருக்குது. இந்த பக்கத்துல எவ்வளவு 96 இருக்குது. முடுக்கம் வந்து இந்த பக்கம் எவ்வளவு 8 ms பவர் -2 அப்படிங்கற முடுக்கு வைக்கப்படுது. சரியா? முடுக்கு வைக்கப்படுது இந்த பக்கம். ஓகே இந்த பக்கம் எவ்வளவு
8ms பவர் -2 அப்படிங்கிற சைடுல முடுக்கிக்கப்படுகிறது. சரியா? அப்ப எப்படி பண்ணலாம்? எப்படி சால்வ் பண்ணலாம் பாரு. எப்படி சால்வ் பண்ணலாம் ஆக்சுவலி? இது 96 -96 பிளஸ் T2 சமம் பிளஸ் T2 சமம் I8 40 ன்னு சொல்லிட்டு வந்துச்சா? ஆமா, I8 40 ன்னு சொல்லிட்டு வந்துச்சா? கரெக்ட்டா? என்ன 40 -40 ஆமாவா? அப்ப T2 சமம் -40 பிளஸ் 96 சமம் பிளஸ் 96 வரும். அப்ப T2 ஓட மதிப்பு எவ்வளவு? 56 நியூட்டன் அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். 56 நியூட்டன் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். சொல்யூஷன் புரியுதா? கிளியராப்பா? சரி, ஓகே. அடுத்து பாரு. கீழ்கண்ட வரைபடத்தின் இழுவிசை T1 மற்றும் T2 ஐ காண்க சொல்றாங்க. இழுவிசை T1 மற்றும் T2 ஐ காண்க சொல்றாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ இதுக்கு தனியா ஒரு முடுக்கம், இதுக்கு தனியா முடுக்கம் நான் கண்டுபிடிக்கல. ஒட்டுமொத்தமா நான் முடுக்கம் கண்டுபிடிக்கிறேன். சரியா? முடுக்கத்தை கண்டுபிடிச்சிக்கலாமா? என்ன முடுக்கம்? 6 ஆக்சுவலி இங்க பாரு, இங்க முடுக்கத்தை கண்டுபிடிக்கும்போது நீ ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க பார்த்தா இந்த பக்கம் விசையும் இந்த விசையும் இருக்குது. இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு போகுதா? இந்த டைரக்ஷன் ஒண்ணு போகுது, இந்த டைரக்ஷன் ஒண்ணு போகுது. கரெக்ட்டா? சொல்யூஷன் புரியுதா? அப்ப என்ன பண்ணிக்கணும்? பெருசுல இருந்து சின்னதை என்ன பண்ணி கழிச்சிக்கணும். கழிக்கும்போது எவ்வளவு வரும்? 72 சொல்யூஷன் புரியுதா? 72 divided by 5 plus 4 9 9 plus 3 12 அப்ப எவ்வளவு? 6ms பவர் -2 அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய என்ன முடுக்கம் சொல்லி கிடைச்சு. என்னுடைய முடுக்கம் கிடைச்சு எவ்வளவு? 6ms பவர் -2 கிடைச்சிச்சு. சரியா? இப்போ நான் இந்த T1 ஓட மதிப்பை நான் கண்டுபிடிப்பேன். T1 ஓட மதிப்பை நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிக்கிறது நான் என்ன பண்றேன்னா இங்க பாரு. ஓகே, சரி. இப்போ T1 ஓட மதிப்பை நான் கண்டுபிடிப்பேன். எப்படின்னு பார்த்தா இங்க பாரு 5 kg இருக்குதா? சரியா? 5 kg அப்படியே இருக்கு. இப்போ நான் இதுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம் எழுதுனா இங்க T1 இருக்குது. இந்த இடத்துல வந்து எனக்கு என்னோட 6 நியூட்டன் சொல்லிட்டு இப்போ என்னோட முடுக்கம் வந்து இந்த பக்கம் போகும். எவ்வளவு? 6ms பவர் -2 சொல்லிட்டு இந்த பக்கம் போகும். ஆமாவா? சொல்யூஷன் புரியுதா? அப்ப எவ்வளவு? 6. சரி, என்னோட விசை எவ்வளவு இருக்குப்பா? 6 நியூட்டன் இருக்குது. சொல்யூஷன் புரியுதா? 6 நியூட்டன் சொல்லிட்டு இருக்குது. இப்படி போனா வேணாம். இங்க பாரு, இதுவும் வந்து பாரு எதிர் விசையா இருக்கா? இதுவும் எதிர் விசையா இருக்கா? அப்ப எதிர் விசை நினைச்சு கேன்சல் ஆயிடுச்சா? சொல்யூஷன் புரியுதா? T1 ஓட மதிப்பு T2 ஓட மதிப்பு இதுவும் வந்து பாரு எதிர் இருக்கறனால நினைச்சு கிளியர் ஆயிடுச்சு. பட் ஆனா இங்க பாரு, இங்க ஏன் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு கேட்டா இங்க பாரு இதுதான் எனக்கு அப்ப இதை கிளியர் பண்ணிடலாம்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இங்க முடுக்கம்ன்றது ஒண்ணு இருக்குது. சொல்யூஷன் முடுக்கம் வந்து இந்த பக்கம் போகுது. ஆனா இங்க பாரு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்ப ரெண்டு பக்கம் ஈக்குவலா இருக்குமா? இருக்கும். ரெண்டு பக்கம் இந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கமும் இருக்கும். அப்ப இந்த விஷயம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இன்வெர்ஸ் சைடு T1 வந்து எது சமமா இருக்கும்னா எனக்கு MA க்கு சமமா இருக்கும். ஆமாவா? அப்ப MA எவ்வளவு? 5. A ஓட மதிப்பு எவ்வளவு? 6. அப்ப I எவ்வளவு? 30. சரியா? T1 ஓட மதிப்பு எது சமமா இருக்கும்னா 30 க்கு சமமா இருக்கும். 30 நியூட்டன் தான் T1. சரியா? இப்போ T2 ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுதான் இங்க நான் வச்சிருக்கேன். என்னது இந்த இடத்துல நான் கொண்டு வரேன்ப்பா. ஓகேவா? இந்த இடத்துல நான் கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும் பாரு, இந்த இடத்துல வந்து பண்ண கேன்சல் பண்ண முடியாது. இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா T2 இருக்குது. இப்போ இத வந்து பண்ண எடுத்துக்கிறேன். என்னது 3 கிலோகிராம் 3 kg நான் எடுத்துக்கிறேன். சரி, இந்த பக்கம் எவ்வளவு? 78 இருக்குது. இந்த பக்கம் வந்து எவ்வளவு இருக்குன்னா T2 வந்து எனக்கு இருக்குது. சரியா? அப்ப இந்த மேல ஒரு விசை செயல்படுமா? அப்ப இந்த மேல செயல்படும் விசை எவ்வளவு இருக்குது? MA ஓட மதிப்பு எவ்வளவு? 3 18 ன்னு சொல்லிட்டு வந்து 18 நியூட்டன் இருக்கு. MA இருக்கும். ஆமாவா? அப்ப எவ்வளவுப்பா? T2 என்ன ஆச்சுங்க பாரு. T2 முடுக்கம் ஆக்சுவலி எந்த பக்கம் போகுதுன்னா இந்த பக்கம் முடுக்கம் வந்து எனக்கு இருக்குது. ஆமாவா? முடுக்கம் இந்த பக்கம் இருக்கு. அப்ப -18 சொல்றோமா? -18 இங்க என்னாச்சு? -72. ஏன்னா மைனஸ் x இருக்குது. -72 பிளஸ் T2 சமம் -18. ஓகே, எனக்கு T2 தான் வேணும். அப்ப -18 ல இருந்து சரியா? ஓகே, -18 கரெக்ட்டா? சாரி, T2 வந்து பாத்தா மைனஸ் இருக்குது. T1 ஓகே, சாரி இது எங்க இருக்குது? T1 ஓட மதிப்பு இது பிளஸ். சரியா? அப்ப -T2 சமம் -18 பிளஸ் 72 சரி -72 எனக்கு 78 72 இது வந்து ஒரே மாதிரி போட்டு வச்சிருந்தீங்கன்னா குழம்பிச்சு. சாரி பா, இது T2. சரியா? அப்ப T2 வா? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோ. அப்ப இங்க T2 ன்றது எந்த திசையில இருக்கு? மைனஸ் திசையில இருக்கு. -T2 ஓகே, முடுக்கம் இந்த பக்கம் இருக்குது. அப்ப என்னது? இது என்னாச்சு? பிளஸ் 18 இருக்கும். முடுக்கம் ஆக்சுவலி வந்து பாருங்க, சாரி இந்த பக்கம் இல்ல. சரியா? இப்போ இந்த இதுக்கு வரும்போது முடுக்கம் இந்த பக்கம் இருக்கும். ஓகே, இதுக்கு வரும்போது ஏன்னா 78 பெரிய இது பக்கம் தான் இந்த பக்கம் இருக்கும். இது வரும்போது முடுக்கம் இந்த பக்கம் இருக்கும். அப்போ முடுக்கத்தோட மதிப்பு பிளஸ் 18 தான். முடுக்கத்தோட மதிப்பு பிளஸ் 18. ஓகே, -T2 பிளஸ் 72 பிளஸ் 72 மைனஸ் 72 லோட் ஆகுது. ஏதோ ஒரு நிமிஷம். பிளஸ் T2 MA ஓட மதிப்பு -T2 ன்னு சொல்றது. -T2
-18 + 78 சமம் +78 இது சமம் 0 சொல்லுங்க. சொல்யூஷன் புரியுதா? ஏன்னா எனக்கு குழப்பம் வச்சு முடுக்கம் இந்த பக்கமா அந்த பக்கமா குழம்புது. சரியா? அப்ப T2 ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லுவோம்? 60 நியூட்டன் சொல்லுவோம். எனக்கு என்ன வரும்? T2 ஓட மதிப்பு எனக்கு என்ன வரும்? 60 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். புரியுதா? T2 ஓட மதிப்பு எனக்கு என்ன கிடைக்கும்? 60 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரியா? இல்ல உங்களுக்கு எக்ஸாக்ட்டா எனக்கு வேணும் அப்படின்னா -T2 சரியா? -T2 இது எந்த பக்கம் -T2வா? -T2 சரியா? பிளஸ் 78 சமம் MA வா? MA சொல்றோமா? அப்ப எவ்வளவு வரும் பாரு? 18 பிளஸ் 18 சொல்றோம். ஏன்னா முடுக்கம் இந்த பக்கம் இருக்குதா? பிளஸ் 18 ஓகேவா? அப்ப -72 சமம் 18 -78 சமம் எவ்வளவு? 60 ஆச்சா? T2 ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்றோம்? 60 நியூட்டன் சொல்றோம். T2 ஓட மதிப்பு எனக்கு என்னன்னு கிடைக்கும்? 60 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சொல்யூஷன் புரியுதா? என்ன கிடைக்கும்? எனக்கு 60 நியூட்டன் சொல்லி கிடைக்கும். கிளியரா? ஐ திங்க் கிளியர். ஓகே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகேப்பா. அடுத்த क्वेश्चन பாரு. மூன்று அடுக்குகள் ABC ஓகே AB மற்றும் C ஆகியவற்றின் நிறைகள் முறையே 4 kg 2 kg மற்றும் 1 kg ஆகும். ஆகியவை உராய்வற்ற பரப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே வந்து உராய்வற்ற பரப்பில் வைக்கப்பட்டுள்ளதாமா. சரி இந்த மாதிரி ஒரு பரப்பு இருக்கு. இந்த உராய்வற்ற பரப்பில் இது எல்லாமே மூணு வச்சிருக்கு. சரியா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா AB நிறைகள் முறை எவ்வளவு? இது 4 கிலோகிராம், இது 2, இது வந்து 1 கிலோகிராம் ஆகியவை உராய்வற்ற பரப்பில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 கிலோகிராம் அடுக்கின் இது 14 நியூட்டன் கொண்ட விசை செயல்படுகிறது எனில் A மற்றும் B இடையான தொடு விசை கண்டுபிடிக்க. A மற்றும் B இடையான தொடு விசை கண்டறியணும்னு சொல்லி கேட்டோம். ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப ஈஸி. இங்க பாரு ஒரு பிளாக் இந்த மாதிரி இருக்கா? 4 kgயா? இங்க எவ்வளவு இருக்குது? 2 kgயா? இங்க எவ்வளவு இருக்குது? 1 கிலோகிராமா? இங்க எவ்வளவு செயல்படுதாமா? இங்க எவ்வளவு செயல்படுதாமா? 14 நியூட்டன் செயல்படுதா? அப்ப இதோட மொத்த இதோட நெட் ஆக்ஸலரேஷன் என்னவா இருக்கும்? நெட் ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 14/7 இருக்குமா? அப்ப என்ன 2 ms பவர் -1 சொல்லிட்டு வருமா? 2 ms பவர் -1 சொல்லிட்டு கிடைக்குமா? அப்ப இங்க இருந்து இங்க ஒரு இழுவிசை செயல்படும், இங்க இருந்து இங்க ஒரு இழுவிசை செயல்படுமா? சொல்யூஷன் புரியுதா? இங்க இருந்து இங்க ஒரு இழுவிசை, இங்க இருந்து இங்க ஒரு இழுவிசை செயல்படும். சரியா? அப்போ இங்க நான் என்ன சொல்றேன் அப்படி பாருங்க. இப்ப பாருங்க 4 kg பிளாக் மட்டும் நான் தனியா எடுத்துக்கிறேன். சரியா? 4 kg பிளாக் மட்டும் நான் தனியா எடுத்து வரையறேன். டயகிராம் வந்து வரையறேன். 4 கிலோகிராம் பேஸ் மட்டும் என்ன பண்றேன்? எடுத்து நான் தனியா வரையறேன். அப்ப தனியா வரையும்போது இங்க எவ்வளவு இருக்கு? 14 நியூட்டன் செயல்படுது. இங்க ஒரு விசை செயல்படும். சரி இங்க என்ன இருக்கு? ஒரு தொடு விசை வந்து இந்த இடத்துல இருக்கும். ஆமா ரெண்டு கையில தொடு விசை ஒன்று இருக்கும். சரி இது ஒரு விசை செலுத்தும். இது இந்த பக்கம் ஒரு விசை செலுத்தும். ஆமா தானே? கரெக்டா இல்லையா? விசை செலுத்தும் தானே? அப்போ இங்க பாரு இது எந்த பிளஸ் திசையில இருக்கா? ஓகே அப்ப முடுக்கம் எனக்கு எந்த திசையில இருக்கும்? முடுக்கம் எனக்கு இந்த திசையில தான் இருக்கும். முடுக்கம் எனக்கு இந்த திசையில தான் இருக்கும். சரியா? அப்போ முடுக்கம் இந்த திசையில இருக்கும்போது என்னது? 14n சரியா? இது என்னது? பிளஸ் 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 இங்க ஒரு விசை செயல்படும். சரி இங்க ஒரு விசை செயல்படும். அதான் தொடு விசை. அது என்னது? கான்டாக்ட் ஃபோர்ஸ் C ன்னு சொல்லிட்டு வச்சீங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ் C சமம் என்னது? எவ்வளவு? 4 இருந்து 8 நியூட்டன் சொல்லிட்டு வச்சுக்கேன். 8 நியூட்டன் சொல்லிட்டு வச்சுக்கேன். ஏன்னா இங்க முடுக்கம் எவ்வளவு வந்து இதோட நிறை வந்து பண்ணா 4. சரியா? அப்ப C ஓட மதிப்பு எவ்வளவுப்பா? C ஓட மதிப்பு எவ்வளவு? 8 - 14 சொல்லிட்டு வருதா? ஓகே சரி 8 - 14 சொல்றது. அப்ப C ஓட மதிப்பு எவ்வளவுனா 6 நியூட்டன். C ஓட மதிப்பு எவ்வளவு? 6 நியூட்டன். கரெக்ட்டா? 6 நியூட்டன் அப்படிங்கிறது அதோட ஆன்சரா இருக்கும். புரியுதா? ஓகே அடுத்து பாரு. படத்தில் காட்டப்பட்டுள்ள 2 அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அடுக்குகளின் நிறைகள் முறை 1 kg மற்றும் 2 kg ஆகும். 1 கிலோகிராம் மற்றும் 2 கிலோகிராம் ஆகும் எனில் அவற்றின் மீது செயல்படும் மொத்த விசை என்ன? சரியா? அவற்றின் மீது செயல்படும் மொத்த விசை என்பது என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியா. இதுவும் ரொம்ப ஈஸி. இங்க பாரு ஈஸியா வந்து ஒண்ணும் இல்ல. இத பிரிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் 1 கிலோகிராம் மாஸ் பிரிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் முடுக்கத்தை கண்டுபிடிச்சலாமா? இது முடுக்கத்தை கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸி. அப்ப முடுக்கம் என்னது? நெட் முடுக்கம் அப்படிங்கிறது எவ்வளவுனா எவ்வளவுப்பா? விசை 6/3 சொல்றா. அப்ப 2 ms பவர் -1 தட்ட இதெல்லாம் முடுக்கம். சரி இப்ப நான் 1 கிலோகிராம் மாஸ் நான் பிரிக்கிறேன். 1 kg என்ன பண்றேன்? தனியா பிரிக்கிறேன். முடுக்கம் எனக்கு இந்த டைரக்ஷன்ல செயல்படும். முடுக்கம் எனக்கு எல்லாமே என்ன பண்ணும்? இந்த பக்கம் எனக்கு செயல்படும். சரியா? அப்ப இதனால செயல்படுறது என்னது? 6 நியூட்டனா? அப்ப 1 kgயா? ஆமா இதுக்கு நடுவுல என்னது? ஒரு இழுவிசை செயல்படுமா? தொடு விசை செயல்படுமா? அந்த விசை இப்படி இருக்குமா எனக்கு? ஆமா அந்த விசை எனக்கு இந்த விசை இப்படி இருக்குமா? சொல்யூஷன் புரியுதா? அப்ப நான் இதை கண்டுபிடிச்சா போதுமா? இதை மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதுமா? கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு. என்ன பாரு 6 நியூட்டன் -T1 சமம் இது எந்த பக்கம் முடுக்கம் இந்த பக்கம் போகுது. பிளஸ் திசையில போகுது. பிளஸ் திசையில போச்சுன்னா என்ன ஆகுது? எவ்வளவுப்பா? எவ்வளவு? 2 முடிச்சு. ஆமா தானே? அப்ப T1 ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி வந்துச்சு? 4 நியூட்டன் சொல்லி வந்துச்சு. இதான் என்னோட ஆன்சர். சரியா? இதான் என்னோட ஆன்சர்.
இது மேல செயல்படக்கூடிய மொத்த விசை அப்படின்றது என்னது 1 கிலோகிராம் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை என்பது 4 நியூட்டன் பா. சரியா? அப்ப 2 இது மேல 2 கிலோகிராம் மீது செயல்படக்கூடிய மொத்தமா 6 நியூட்டன். அப்ப இது மேல எவ்வளவுனா 4 நியூட்டன் செயல்படுதுன்னா இது மேல எவ்வளவு நியூட்டன் செயல்படும்? 2 நியூட்டன் செயல்படும். இதான் என்னோட ஆன்சர். சரியா? இதான் என்னுடைய ஆன்சர். சரியா? ஓகே. அடுத்து சரியா? படத்தில் காட்டியவாறு வலுவழுப்பான கிடைத்தள பரப்பில் m மற்றும் 2m நிறைகள் வைக்கப்பட்டுள்ளன. m மற்றும் 2m நிறைகள் வைக்கப்பட்டுள்ளன. சரியா? முதல் நிலையில் F1 விசை இடப்புறம் மீது செயல்படுத்தப்படுகிறது. முதல் நிலையில என்ன பண்ணலாமா? சரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இங்க செயல்படுத்தணும். ஓகே. அதுக்கு வந்து பார்த்தா பிறகு F2 விசை மட்டும் வலப்புறம் மீது செயல்படுகிறது. இந்த பக்கம் செயல்படுதாமா. சரியா? பொருள்கள் ஒன்றின் தொடும் பரப்பில் இருக்கும் நிலையில் செயல்படும் தொடும் பரப்பில் இரு நிலைகளிலும் செயல்படும் நிலையில் F1 F2 விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். F1 F2 வினுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியா தானா? இது ரொம்ப ஈஸி. சரியா? இங்க பாரு. இப்போ இதோட நெட் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? நெட் ஆக்ஸலரேஷன் நெட் ஃபோர்ஸ் எவ்வளவுனா F தான். சரி நெட் ஃபோர்ஸ் F தான். இதோட ஆக்ஸலரேஷன் எவ்வளவு? 2m + m எங்கடா போச்சு? 2m + m = 3m. இதான் இதோட நெட் ஆக்ஸலரேஷன். இதோட நெட் ஆக்ஸலரேஷன். சரியா? ஃபர்ஸ்ட் நான் அந்த 2m க்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் வரையேன். 2m க்கு மட்டும் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வரையேன். சரி 2m க்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் வரையேன். அப்ப என்ன முடுக்கம் வந்து இந்த பக்கம் இருக்கும். முடுக்கம் என்ன இருக்கும்? இந்த டைரக்ஷன் இருக்கு. சரியா? முடுக்கம் எந்த டைரக்ஷன் இருக்கு? இந்த டைரக்ஷன் இருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல என்னது f ஆ? சொல்யூஷன் புரியுதா? அப்போ இங்க பாருங்க f என்ன எதுக்கு சமமா இருக்கும்? 2m * a க்கு சமமா இருக்குமா? 2m * a க்கு சமமா இருக்குமா? சொல்யூஷன் புரியுதா? ஓகே. அப்ப f 2m ஆக்ஸலரேஷன் மதிப்பு எவ்வளவு? f / 3m f / 3m தான் f1 ஓட மதிப்பு. சரியா? f1 சமம் 2fm / fm / 3m. அப்ப m கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப f1 ஓட மதிப்பு எவ்வளவு? 2f/3 தான் வந்து என்னோட ஆன்சர். சரியா? அதுக்கு நான் இதுக்கு நான் வரையறேன். இதுக்கு இந்த ஒரு m மட்டும் இருக்கு. அதுக்கு வரையறேன். சரியா? வரையும்போது f இந்த பக்கம் செயல்படுத்தினா அப்ப ஆக்சுவலா முடுக்கம் எனக்கு எந்த டைரக்ஷன் இருக்கும்? இந்த டைரக்ஷன் இருக்குமா? முடுக்கம் எனக்கு இந்த டைரக்ஷன் இருக்குமா? சொல்யூஷன் புரியுதா? சரியா? அப்ப என்ன வரும் பாரு. f F2 சமம் என்னது? m ஓட மதிப்பு எவ்வளவு? m தான். a ஓட மதிப்பு எவ்வளவு? a ஓட மதிப்பு f/3m. f/3m m கேன்சல் ஆயிடுச்சு. சரியா? அப்ப நான் f2 ஓட மதிப்பு வந்து பண்ணா f/3 ன்னு சொல்லிட்டு இருக்கும். f/3 ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். சொல்யூஷன் புரியுதாப்பா? கிளியரா f/m ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி f/3 ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே. அப்ப f1 F2 ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துச்சு. அப்ப எவ்வளவு? 2f/3 * 3/f ன்னு சொல்லி கிடைக்கும். f கேன்சல் 3 கேன்சல். அப்ப என்ன ஆன்சர்? 1:2 தான் வந்து என்னோட ஆன்சர் இருக்கும். 1:2 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். சொல்யூஷன் புரியுதா? ஓகே. 1:2 என்பது என்னோட விடை. சரியா? ஓகேப்பா. அதுக்கு क्वेश्चन பாரு. படத்தில் ஒரு சீரான தண்டு ஒன்றின் நீளம் 30 சென்டிமீட்டர். ஓகே. நீளத்தில் 3 கிலோகிராம் நிறையுடையது. மேலும் 3 கிலோகிராம் நிறையுடையது. மேலும் அந்த தண்டு 2 தொடு விசைகளில் இருபுறமும் இழுக்கப்படுகிறது. சரியா? இது ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்குதாம். சரியா? அவ்விசைகள் வந்து 20 நியூட்டன் மற்றும் 32 நியூட்டன் ஆகும். மேல் 20 சென்டிமீட்டரில் உள்ள 20 சென்டிமீட்டர் இது. சரியா? இதில் இருக்கக்கூடிய விசை என்னன்னு சொல்லிருக்காங்க. 20 சென்டிமீட்டரில் உள்ள விசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப ஈஸியா தம்பி. சரியா? அப்ப நெட் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். நெட் ஃபோர்ஸ் ஓட மதிப்பு எவ்வளவு? அப்ப நெட் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஒன்னு இருக்கு, இந்த பக்கம் ஒன்னு இருக்கு. அப்ப 32 மைனஸ் 20 எவ்வளவுப்பா? 12. அப்ப நெட் ஆக்ஸலரேஷன் நமக்கு கேட்கணும். நெட் ஆக்ஸலரேஷன் எவ்வளவுப்பா? 12/3. அப்ப எவ்வளவு? 4ms பவர் -2 தான் வந்து பாத்தா நெட் ஆக்ஸலரேஷன். நெட் ஆக்ஸலரேஷன் என்னது? 4ms பவர் -2. சரியா? இதான் வந்து என்னோட நெட் ஆக்ஸலரேஷனா இருக்கும். கிளியரா? நெட் ஆக்ஸலரேஷன் என்னவா இருக்கும்? 4ms பவர் -2 ஆ இருக்கும். சரியா? அதுக்கு பாரு. இப்போ நான் என்ன பண்றேன்னா அடுத்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறேன். எதுக்குன்னா இந்த 2 kg மாஸ் இந்த 2 kg இருக்குல்ல, இதுக்கு மட்டும் தண்ணி எடுத்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறேன். சரியா? இது 2 kg அப்படினா இந்த பக்கம் என்ன விசை செயல்படுது? இங்க கண்டிப்பா வந்து பண்ணா இழு விசை வந்து இந்த பக்கம் செயல்படும். தொடு விசை வந்து ரெண்டுக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் செயல்படுமா? இங்க கொஞ்சம் செயல்படுமா? அப்ப இந்த பக்கம் செயல்படும். சரியா? அதே சமயத்துல என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ஒரு விசை செயல்படுமா? இந்த டைரக்ஷன்ல ஒரு விசை செயல்படும். இத நான் எதிர் விசைகளா வச்சுக்கிறேன். இத நான் என்ன பண்றேன்? எதிர் விசைகளா வச்சுக்கிறேன். இது 32 நியூட்டன் அப்படினா இது வந்து பண்ணா ஏதோ ஒரு விசை T1 ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன்.
ஓகே T1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். சரியா? அப்ப எனக்கு முடுக்கம் எந்த பக்கம் இருக்கும்? முடுக்கம் வந்து எனக்கு இந்த பிளஸ் திசையில எனக்கு முடுக்கம் இருக்குமா? முடுக்கம் எந்த பக்கம் இருக்கும்? எனக்கு பிளஸ் திசையில இருக்குமா? 4ms பவர் -1 இருக்குமா? சொல்யூஷன் புரியுதா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தா, இப்போ என்ன பண்றது பாரு. இப்போ நான் இத எல்லாமே சமன்படுத்த போறேன். எவ்வளவு? இது பிளஸ் திசையில இருக்கு 32 -32 T1 32 T சமம் MA. ஆமாவா? MA. சரியா? எனக்கு -T தான் வேணும். அப்ப MA ஓட மதிப்பு எவ்வளவு? 2 8 8 8 பிளஸ் 8 -32. அப்ப எவ்வளவு ஆன்சர் வந்துச்சு? T சமம் 74 -74 நியூட்டன். அப்ப T சமம் எவ்வளவு? 74 நியூட்டன். சரியா? அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளவு? 74 நியூட்டன் தான் வந்து என்னோட ஆன்சர். 24 நியூட்டன் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? ஓகேப்பா. இப்போ ஹேஷ்டேக் எலி. சரியா? நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நான் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். இந்த क्वेश्चन நான் சால்வ் பண்ணவே நான் ஆப்ஷன் சொல்லி தரதா. இங்க பாரு, இந்த பக்கம் வந்து பாத்தா எவ்வளவு? 20 நியூட்டன். இந்த பக்கம் எவ்வளவுனா 32 நியூட்டன். சரியா? அப்போ எனக்கு ஆன்சர் வந்து பாத்தா 20க்கும் 32க்கும் நடுவுல தான் வரும். எனக்கு 20க்கும் 32க்கும் நடுவுல தான் என்னோட ஆன்சர் வரும். சரியா? 36ங்கிறது பாரு, 36ங்கிறது வந்து பாத்தா 30 விட பெருசா அப்படி வராது. சரியா? 12ங்கிறது பாரு 20 விட கம்மி இதுவும் வராது. 64 ரொம்ப பெருசு இதுவும் வராது. அப்ப ஆன்சர் என்னது? 24. சரியா? எனக்கு இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு நடுவுல இது நடுவுல தான் வரும். அப்ப ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து டக்குன்னு அடிச்சிட்டு போயிட்டே இரு. சரியா? சரியா? ஓகேவா? அடுத்து ஒரு கம்ப்யூட்டரின் நீளம் 8 மீட்டர். சரியா? மற்றும் 8 சென்டிமீட்டர் தான். 8 சென்டிமீட்டர் மற்றும் நிறை 32 கிலோகிராம். 8 சென்டிமீட்டர் 8 மீட்டரா? 8 மீட்டர் தான். சாரி 8 மீட்டர் தான். சரி 8 மீட்டர். ஓகே. 8 மீட்டர் நிறை 32 கிலோகிராம் எனில் 3 மீட்டர் நீளத்தில் அவற்றின் இயல்பு விசை என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ரொம்ப ஈஸியா. 8 மீட்டருக்கு 32 kg. ஓகேவா? ஆமாவா? அப்ப 1 மீட்டருக்கு எவ்வளவு? 32/8 போட்டா எவ்வளவு? 4 kg வருமா? அப்ப 3 மீட்டருக்கு எத்தனை kg வரும்? 12 kg சொல்றோம். 3 மீட்டருக்கு எவ்வளவு சொல்றோம்? 12 கிலோகிராம் அப்படி சொல்றோம். புரியுதா? 3 kg எவ்வளவு சொல்றோம்? 12 கிலோகிராம் அப்படி சொல்லிட்டு வரப்போகுது. சரியா? அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் பாருங்க. எதுக்கு இந்த 12 kg மட்டும் எங்க இருக்கும்? இந்த 12 kg இங்க இருக்குமா? ஆமாவா? இந்த பக்கம் எவ்வளவு? 6 நியூட்டன் விசை செயல்படுதா? ஓகே. இப்போ இந்த 12 kg மட்டும் நான் எடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையனா இந்த பக்கம் எவ்வளவு? 6 நியூட்டனா? ஆமாவா? அப்ப இந்த பக்கம் வந்து பாருங்க எனக்கு ஒரு இழு விசை செயல்படுமா? இருக்கு. இது நடுவுல வந்து ஒரு இழு விசை இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குமா? ஆமாவா? அப்ப அந்த விசை T1 T சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரி T சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே. அப்ப முடுக்கம் இங்க எந்த பக்கம் இருக்கும் ஆக்சுவலி? முடுக்கம் இந்த இடத்துல எங்க இருக்கும்? இந்த இடத்துல தான் என்னோட முடுக்கம் இந்த பக்கம் தான் பார்த்த மாதிரி இருக்கும். பிளஸ் திசையில தான் என்னோட முடுக்கம் இருக்கும். கரெக்டா இல்லையா? எஸ் கரெக்ட் ஒன். ஓகே. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாரு என்ன பண்ணலாம்? எஸ் கிளியர். சரியா? என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க T என்றது -T மைனஸ் டைரக்ஷன் இருக்கு பிளஸ் 6 பிளஸ் 6 நியூட்டன் சமம் பிளஸ் 6 நியூட்டன் சமம் எவ்வளவு? 12 அதான் ஆன்சர். கரெக்டா? எவ்வளவு ஆக்சுவலி வருது பாரு. எவ்வளவு முடுக்கம் நெட் முடுக்கம் இருக்கு. என்னடா நெட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலையா? சூப்பர். சரியா? ஃபர்ஸ்ட் நெட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நெட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஆமாவா? அப்ப நெட் ஆக்சலரேஷன் என்ன வரும்? நெட் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் இதுக்கு? 16 நியூட்டன். சாரி இது வந்து எவ்வளவு? 16 நியூட்டன். ஓகே. 16 டிவைடட் பை எவ்வளவு மாஸ் மொத்தமா எவ்வளவு மாஸ்? 32 kg. அப்ப 32 0.5 ms பவர் -2 வருமா? ஓகேவா? சரியா போச்சு. அப்ப எவ்வளவு ஆன்சர் பாரு. இது பிளஸ் திசையில இருக்கு 16 T சமம் MA. அப்ப M ஓட மதிப்பு எவ்வளவு? 12. A ஓட மதிப்பு எவ்வளவுனா 1/2. சரியா? அப்ப அடிச்சா எவ்வளவு வரும்? 6 சொல்லிட்டு வரும். அப்ப T சமம் -10 வருமா? T சமம் -10 வரும். T சமம் எவ்வளவு? 10 நியூட்டன். T சமம் 10 நியூட்டன் அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். இது புரிஞ்சாப்பா? T சமம் 10 நியூட்டன். சரியா? ஃப்ரீ பாடி டயக்ராம் புரிஞ்சுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஆயிட்டே இருக்கும். புரிஞ்சிட்டே இருக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆயிட்டே இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. அடுத்து பாரு. இதனோட இழு விசை என்னன்னு கேட்கலாம். இதனோட இழு விசை என்னன்னு சொல்லி கேட்கலாம். இழு விசை எந்த பக்கம் இருக்கும்? இந்த டைரக்ஷனுக்கு மட்டும். ஆமாவா? அப்ப இதோட நெட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். சரி நெட் ஆக்சலரேஷன் எவ்வளவு வரும் பாரு. இது 10 நியூட்டனா? 10 டிவைடட் பை 5. அப்ப நெட் ஆக்சலரேஷன் எவ்வளவு? 2 ms பவர் -2 அப்படிங்கறது இதோட ஒட்டுமொத்த ஆக்சலரேஷன். நெட் ஆக்சலரேஷன் நமக்கு கிடைச்சிச்சு. நெட் ஆக்சலரேஷன் நமக்கு கிடைச்சிச்சுப்பா. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்னா இப்போ இதுக்கு நான் இந்த இதை மட்டும் எடுத்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்ளை பண்ண போறேன். சரியா? ஆனா இங்க பாரு இங்க 60 டிகிரி ஒன்னு கொடுத்திருக்கானா? அப்ப இதோட கிடைமட்ட தளம் என்ன வரும்? எனக்கு 10 cos θ வருமா? 10 cos θ வருமா?
அப்ப 10 into cos தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? cos தீட்டாவோட மதிப்பு எவ்வளவுப்பா? ஆக்சுவலி எவ்வளவு? cos 60 ஓட மதிப்பு 1/2. அப்ப இங்க வந்து எவ்வளவு? 5 நியூட்டன். அப்ப இது மாதிரி செயல்படக்கூடிய விசை வந்து பண்ண எப்படி இருக்கும்? 5 நியூட்டனா இருக்கும். சரியா? 5 நியூட்டனா இருக்கும். அப்ப என்ன ஆன்சர் பாரு? 5 minus t சமம் ma வா? அப்ப 3 into 2 எவ்வளவு? 6. 3 into 6. அப்ப minus t சமம் கரெக்ட்டா? 3 into 6 என்ன? ma ஓட மதிப்பு 2. 3 into 6. ஓகே சரியா? இங்க முடுக்கம் பாரு. இப்போ இங்க வந்து பாத்தா சாரி இங்க விசை எனக்கு கொஞ்சம் நேரம் குழம்பிடுச்சு. சரி இங்க விசை வந்து பாத்தா 5 நியூட்டனா வந்துச்சு. ஆமா தானே? 5 நியூட்டனா வந்துச்சு. ஓகே. அப்ப என்னாச்சு? இப்போ நான் 5/5 எவ்வளவு? 1 சொல்லிட்டு வந்துருமா? 1 சொல்லிட்டு வந்துருமா? சாரிப்பா. ஓகே. அப்ப எனக்கு முடுக்கம் எவ்வளவு? 5 ன்னு சொல்லிட்டு வந்துரும். ஆமாவா? 5 ன்னு சொல்லிட்டு வந்துரும். ஓகே. கிளியரா? சரி 5 வந்து பாரு. முடுக்கம் வந்து 1 ன்னு சொல்லிட்டு வந்தோம் 3. சரியா? அப்ப 5 - t சமம் 3. அப்ப t ஓட மதிப்பு எவ்வளவு? 2 நியூட்டன். t ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லுவாங்க? 2 நியூட்டன் வரும். சரியா? சாரியா. நெக்ஸ்ட் இங்க பாரு. புரியுதா ஏன்னு சொல்லிட்டு? இங்க முடுக்கம் நெட் முடுக்கம் எவ்வளவு அப்படினா 5. ஓகேவா? ஆமா. அப்ப m * 3 * 1 3. சோ சரியா போச்சு. 15 கிலோகிராம் மற்றும் 10 கிலோகிராம் நிறை கொண்ட 2 பொருட்கள் மெல்லிய கயிற்றின் மூலம் இணைக்கப்பட்டு வலுவழுப்பான தரையின் மீது வைக்கப்பட்டுள்ளது. படத்தில் காட்டியுள்ள மாதிரி வைக்கப்பட்டுள்ளது. சரியா? F சமம் இதுல செயல்படக்கூடிய விசை F ஓட மதிப்பு எவ்வளவுனா 500 நியூட்டன் விசையானது. சரி இது வேற எவ்வளவு சொல்றாங்க? 500 நியூட்டன். ஆமா 500 நியூட்டன். இத மட்டும் அழைச்சிட்டு எவ்வளவு போடலாம்? 5 ன்னு போட்டோம்னா முடியுமா? நிப்போ வாய்ப்பு அது 500 நியூட்டன் சொல்றாங்க. சரியா? எனில் கயிற்றின் மீது செலுத்தப்படும் இழுவிசையின் மதிப்பானது. ரொம்ப ஈஸியா நெட் முடுக்கம் கண்டுபிடிச்சா ஆரம்பிச்சு. அப்ப எவ்வளவு நெட் முடுக்கம் எவ்வளவுப்பா? நெட் ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் எவ்வளவு வந்துச்சு பாரு? நெட் ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் 15 + 10 25 கிலோகிராம் மொத்தமா. அப்ப மொத்த ஃபோர்ஸ் எவ்வளவு? 500. அப்ப 500/75 எவ்வளவு? 1/5. சரியா? அப்ப 5/75 மொத்தமா எவ்வளவு? 20 ms பவர் -2 அப்படின்னு தான் என்ன நெட் முடுக்கமா? ஆமா தானே? அப்ப இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயகிராம் வரையறேன். 15 கிலோகிராம். அப்ப என்னோட முடுக்கம் எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் முடுக்கம் இருக்கு தானே? முடுக்கம் வந்து பாத்தா நெகட்டிவ். எந்த பக்கம் விசை இருக்கோ அந்த பக்கம் என்னோட முடுக்கம் இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? ஓகே. அப்ப ஈஸியா போச்சு. அப்ப -20 ms பவர் -1 சொல்லிட்டு வரும். ஆமாவா? அவ்வளவுதான் தம்பி. முடிஞ்சே போச்சா? எவ்வளவு 200 நியூட்டன் வரப்போற ஆன்சர். எப்படி பாக்குறியா? இங்க பாரு 15 கிலோகிராமா? இந்த பக்கம் எவ்வளவு? 500. ஆமாவா? இந்த பக்கம் எவ்வளவு வருது? இந்த பக்கம் வந்து t ஆ? அப்ப எவ்வளவு? t - 500 எவ்வளவு வருது? -20 × 15. அப்ப எவ்வளவு? 300 ன்னு சொல்லிட்டு வருமா? -300 சொல்லிட்டு வருமா? t - 500 சமம் எவ்வளவு? -300 சொல்லிட்டு வரும். சரியா? அப்ப t ஓட மதிப்பு எவ்வளவு? -300 + 500. அப்ப எவ்வளவு? t ஓட மதிப்பு 200 நியூட்டன். 200 நியூட்டன். அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? क्वेश्चन தான் பார்க்க அப்படியே ஏதோ வந்து பயங்கரமா இருக்கமா இருக்கும். பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் சிம்பிள். ஓகே. எதை நீ பிரிச்சு எடுத்தனா எது எங்க வரணும் அப்படி சொல்லிட்டு நீ அப்ளை பண்ண உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய क्वेश्चन சால்வ் பண்ண உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சரியா? ஓகே. புரியுதா? ஓகேப்பா. அதுக்கப்புறம் 20 கிலோகிராம் எடையுள்ள மின்தூக்கியின் மீது செயல்படும் செங்குத்து விசை என்ன? 20 கிலோகிராம் இது ரொம்ப ஈஸி. இங்க பாரு இது லிஃப்டிங் இருக்குது, இப்படி இருக்குது. அப்ப கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆகும். இதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படியே இது பண்ணிருக்குமா? இங்க வந்து பாத்தா இந்த பக்கம் விசை இந்த பக்கம் விசைன்னு செயல்பட ஆரம்பிக்குமா? சொல்யூஷன் புரியுதா? அப்ப இது கீழ என்ன ஆகும்? mg ஆக்ட் ஆகும். இதுக்கு மேல என்ன ஆகும்? இதுக்கு மேல வந்து பாத்தா செங்குத்து விசை ஆக்ட் ஆகும். ஆமாவா? செங்குத்து விசை ஆக்ட் ஆகும். அப்ப இங்க F net சரியா? இங்க F net இந்த பாரு இங்க நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சா ஆரம்பிச்சு. நெட் ஃபோர்ஸ் எவ்வளவுப்பா? ma தானே? அப்ப 20 × 2 எவ்வளவு? 40 நியூட்டன் தான் இதோட நெட் ஃபோர்ஸ். சரியா? 40 நியூட்டன் தான் நெட் ஃபோர்ஸ். அப்ப ஆக்ஸலரேஷன் எங்க இருக்குமோ அதே டைரக்ஷன்ல என்ன இருக்கும்? என்னோட விசை இருக்குமோ அப்ப இந்த பக்கம் 40 நியூட்டன் இருக்கும். சொல்யூஷன் இருக்கா? இந்த பக்கம் 40 நியூட்டன் இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் எவ்வளவுடா? ஈஸியா. இங்க பாரு முடுக்கம் பிளஸ் டைரக்ஷன் இருக்கு, இது பிளஸ் டைரக்ஷன் இருக்கு. கீழ mg ஆ? அப்ப mg வந்து பாத்தா மைனஸ் இருக்குது. அப்ப n - mg எவ்வளவு வரும்? 40 சொல்லிட்டு வருமா? ஆமாவா? அப்ப n தான் வேணும். n = 40 + 20 எவ்வளவு? 200 சொல்லிட்டு வருமா? 200 சொல்லிட்டு வருமா? அப்ப n ஓட வேல்யூ எவ்வளவு? 240 முடிஞ்சு. n ஓட வேல்யூ எவ்வளவு? 240. கிளியரா? அவ்வளவுதான். சூப்பர்.
ஓகே சப்ப கொஸ்டின் அதெல்லாம் சரியா. அதுக்கு பாரு ஒரு மின்தூக்கி நிறை 1000 கிலோகிராம் மற்றும் மேலும் அது ஒரு ms பவர் மைனஸ் எனும் முடுக்கத்தில் மேல் நோக்கி செல்கிறது. எங்க போலாமா மேல மேல மேல் நோக்கி செல்கிறதாம் சரியா. மேல் நோக்கி செல்கிறதில் அந்த கம்பியினுடைய இழுவிசை என்ன, அந்த கம்பியின் இழுவிசை என்னன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேவா. அந்த கம்பியினுடைய இழுவிசை என்னன்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப ஈஸி, இதுவும் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் சரியா. இப்போ என்னது கம்பி வந்து பார்த்தா மேல மேல நோக்கி இழுக்கப்படுதாமா. கம்பி வந்து மேல் நோக்கி இழுக்கப்படுதுன்னா டீயா இந்த பக்கம் தான் இழுவிசை சொல்யூஷன் புரியுதா. அப்போ இதுக்கு mg ஆக்ட் ஆகுமா, mg ஆக்ட் ஆகுமா, முடிஞ்சே போச்சு. அப்போ என்னது t மைனஸ் mg சமம் t மைனஸ் mg சமம் ma ஆமாவா. அப்போ இங்க எவ்வளவு நெட் ஃபோர்ஸ், அப்போ என்னது t சமம் ma plus mg சரியா. அப்போ t தான் எனக்கு வேணும். ma ஓட மதிப்பு எவ்வளவு 1000 × 1 1000 ஆமாவா. mg ஓட மதிப்பு எவ்வளவு 10000 mg ஓட மதிப்பு 10000. அப்போ t மொத்தமா எவ்வளவு இதோட மினிமம் செயல்படும் இழுவிசையோட 14000 நியூட்டன் 14000 நியூட்டன் அப்படிங்கிறது எனக்கு இது மினி செயல்படக்கூடிய இழுவிசை ஓகேவா. இது மினி செயல்படக்கூடிய இழுவிசை வந்து இவ்வளவுதான் சரியா போச்சா. அவ்வளவுதான், எதுவுமே இல்லாத ரொம்ப ஈஸி சரியா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருப்பா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஒரு கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருள், ஒரு கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருள் சரியா ஒரு நூலினால் கட்டப்படுகிறது, ஒரு நூலினால் கட்டப்படுகிறது. மேலும் அதனை மேலே ஏற்றும் போது அதன் முடுக்கம் 4.9 ms பவர் மைனஸ் 2 மற்றும் அதே முடுக்கத்தில் கீழ் நோக்கி செல்கிறது. அவற்றின் இழுவிசையின் விகிதத்தை காண்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்லப்பா. இப்போ வந்து பார்த்தா ஒரு ஒரு ஏதோ ஒரு மாஸ் வந்து பார்த்தா 1 kg மாஸ் இருக்குது சரியா. அதில் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஒரு கர்வ்ல கட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த மேல நோக்கி இருக்கா எவ்வளவு 4.9 ms பவர் மைனஸ் 2 இருக்கலாம் சரியா. சொல்யூஷன் புரியுதா. மறுபடியும் அது கீழே இருக்கலாம், கீழே இருக்கும்போது அது இழுவிசை T2 சரியா. அப்ப மேலே இருக்கும்போது அப்ப என்னது மேலே மேலே இழுத்தல் சரியா. மேலே இருக்கும்போது என்ன நடக்கும், இருக்கும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 4.9 இருக்குல்ல, இந்த 4.9 என்னுடைய வசதிக்காக நான் என்ன எடுத்துக்கேன்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன் சரியா. 5 ms பவர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கேன் சரியா. அப்ப T1 நான் கண்டுபிடிப்பேன். T1 எப்படி கண்டுபிடிக்கப்பான்னு பாரு. இது வந்து பார்த்தா பிளாக், இது வந்து என்னது 1 kg பிளாக்கா. இப்போ இதுதான் மேல நோக்கி இழுக்கப்படுது சரி. இது மேல நோக்கி இழுக்கப்படுது அப்படின்னா கீழே என்ன ஆகும் mg செயல்படுமா. கீழே வந்து பார்த்தா என்ன ஆகும் mg செயல்படும், மேல என்ன ஆகுது t செயல்படும். ஆமா மேல வந்து T1 பிளஸ் அடிஷனல் என்ன செயல்படும், ஆமா மேல வந்து T1 செயல்படும், மேல என்ன ஆகும் T1 செயல்படும் சரியா. அப்போ என்னது mg t மைனஸ் mg சமம் T1 மைனஸ் mg சமம் ma வா. சொல்யூஷன் புரியுதா ஓகேவா. அப்ப T1 ஓட மதிப்பு எவ்வளவுப்பா, T1 ஓட மதிப்பு எனக்கு தெரியாது. mg ஓட மதிப்பு எவ்வளவு, mg ஓட மதிப்பு 10 ஆமாவா. mg ஓட மதிப்பு 10. அப்ப முடுக்கத்தோட மதிப்பு எவ்வளவு 5. சொல்யூஷன் புரியுதா. 10 + 5 சமம் எவ்வளவு 10 + 5 = 15. T1 ஓட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 15 நியூட்டன். T1 ஓட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 15 நியூட்டன் சரியா. இப்போ அதே இத நான் கீழே எடுத்துட்டேன் சரியா. அதே இத வந்து பண்ணா கீழே எடுத்துட்டேன், கீழே எடுத்துட்டேன் சரி. கீழே நான் என்ன பண்றேன்னா எடுத்துட்டேன் ஓகே. கீழே எடுக்கும்போது எனக்கு என்ன நடக்கும் பாரு. இப்போ இந்த மாதிரி மாஸ் ஒன்று இருக்குது சரியா. அதுக்கு வந்து கீழே அப்படியே போயிட்டு இருக்கும்போது இது மேல வந்து ஒரு இழுவிசை செயல்படும் ஆமாவா. இழுவிசை செயல்படும், இது கீழே வந்து mg செயல்படும் சரி. கீழே mg செயல்படும், ஆனா முடுக்கம் மட்டும் எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் முடுக்கம் இருக்கும். முடுக்கம் வந்து அது கீழே டைரக்ஷன் மாறிடுது சரியா. அப்ப T2 மைனஸ் mg சமம், அதான் T2 மைனஸ் mg சமம் மைனஸ் ma வருமா, மைனஸ் ma வருமா. அப்ப T2 சமம் மைனஸ் ma ஓட மதிப்பு எவ்வளவு 1 × 5 ஓட மைனஸ் 5 + 10 சமம் எவ்வளவு T2 ஓட மதிப்பு எவ்வளவு 5 நியூட்டன். அப்ப T1/T2 சமம் 15/5. அப்ப கேன்சல் பண்ணா எவ்வளவு வந்துச்சு 3:1 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். 3:1 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர் சரியா. ஓகேவாப்பா. இவ்வளவுதான்ப்பா. வேற எதுவுமே இல்லை, இது ரொம்ப ஈஸி. ரொம்ப அதாவது சப்ப மேட்டு சால்ட் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா என்ன பண்ணி முடிச்சுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். நம்ம முடிச்சு விட்டு போங்க அப்படின்னா யோசிக்காது ஓகே. ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் சின்ன கான்செப்ட் தான் நீ புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும், தெளிவா இருக்கும் இதுல சரியா. புரியுதா ஓகே. அதுக்கு அடுத்து பாரு. படத்தில் கொடுக்கப்பட்ட 3 பேர் பாருங்க மாதிரி ஏதாங்களா. தம்பி இவன் 3 பேர் சாரி 3 பேர் பாருங்க மாதிரி ஏதாங்களா. அப்ப இந்த கம்பியின் மீது செயல்படக்கூடிய இழுவிசை என்னன்னு சொல்லி கேட்கணும். கம்பியின் மீது செயல்படக்கூடிய இழுவிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரியா. ஃபர்ஸ்ட் நான் A1 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் A1 எடுத்துக்கிறேன்பா ஓகே. அவனுக்கு வந்து பாருங்க அவனோட டென்ஷன் இழுவிசை வந்து TA ன்னு சொல்லிட்டு ஓகே. அப்ப இவனுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம் வரையும்போது மேல என்ன நோக்கி இருக்கும் T இருக்கும், கீழே வந்து பாருங்க mg இருக்குமா சொல்யூஷன் புரியுதா.
அப்ப TA minus mg ஆமா தானே TA minus mg சமம் ma வா அப்ப m ஓட மதிப்பு எவ்வளவு m ஓட மதிப்பு 60 சரி a ஓட மதிப்பு அங்க பாரு 2 மேல நோக்கி இருக்குது அப்ப 2 ஆமாவா அப்ப TA 120 mg ஓட மதிப்பு எவ்வளவுப்பா 600 தானே 600 plus 600 சரியா அப்ப TA ஓட மதிப்பு எவ்வளவு 720 தான் வந்து TA ஓட மதிப்பு TA ஓட மதிப்பு எவ்வளவுனா 720 சரியா 720 அப்படி சொல்றோம் ஓகேவா கிளியரா அதுக்கு பாரு அதுக்கு சொல்றோம்னா TB சரி TB னா டியூபர்குலோசிஸ் கிடையாது ஓகே TB வந்து பாத்தா B ஓட டென்ஷன் சரியா இப்போ நான் அத கண்டுபிடிக்கிறேன் ஓகே TB சமம் ஓகே TB என்னது யூனிட் ஆஃப் ஃப்ரீ பாடி டயகிராம் வரையும்போது கீழ mg இருக்கும் மேல என்ன இருக்கும் மேல என்ன இருக்கு பாரு एक्चुअली மேல என்ன இருக்கு மேல இழு விசை இருக்கும் ஆமாவா இவனோட விசை என்ன பண்ணா 50 ஆமாவா 15 சொல்லிட்டு இருக்கா சரியா 15 சொல்லிட்டு இருக்கு ஓகேவா ஓகே இப்போ இது ரொம்ப ஈஸியா தம்பி சரியா இங்க பாரு இப்போ அவன் வந்து பாத்தா கான்ஸ்டன்ட் ஓகே அதாவது சீரான திசைவேகத்துல மின்னிக்கலாம் ஆமாதான் அப்ப இந்த சீரான திசைவேகம் போது என்ன ஆச்சு ஆக்சுவலி முழுக்க வந்து பாத்தா கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு கான்ஸ்டன்ட்னா வந்து 1 ன்னு சொல்லி எடுத்துக்கோமா ஆமாதானே அப்ப என்னது T2 - mg சமம் என்ன வந்துச்சு mg சமம் எவ்வளவு m/a எவ்வளவுடா 50 தான் சரியா சொல்யூஷன் புரியுதா எவ்வளவு 50 தான் 50 சாரி முடுக்கம் வந்து 0 ஆயிடுச்சு அது முடுக்கம் வந்து இங்க கான்ஸ்டன்ட் அப்படிங்கறதால கான்ஸ்டன்ட் தான் இது மீதி சீரான முடுக்கறாங்கன்னா நான் 0 ன்னு எடுத்துக்கோமா ஆமாதானே அப்ப T2 சமம் எவ்வளவு 500 நியூட்டன் சொல்லிட்டு வந்து T2 சமம் எவ்வளவு வந்துச்சு 500 நியூட்டன் சொல்லிட்டு வந்துச்சு சரியா புரியுதா அதுக்கப்புறம் TC சரியா டென்ஷன் ஆஃப் சி ஓகே இப்போ இவன் எடுத்துக்கணும்னா இது முடுக்கம் போது கீழ இருந்தா இவனுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம் எடுத்துக்கணும்னா இவனுக்கு mg மேல ஆகும் மேல T3 ரியாக்ட் ஆகும் முடுக்கம் வந்து பண்ணா 1 ms பவர் மைனஸ் அப்படினு கீழ இருக்கு சரியா அப்ப TC எடுத்துக்கணும்னா என்ன ஆகும் TC எடுத்துக்கணும்னா அவனோட வெயிட் எவ்வளவு 40 அவனோட வெயிட் 40 சரியா அப்ப T3 -400 சமம் மைனஸ் எவ்வளவு மைனஸ் இவனோட மாஸ் எவ்வளவுப்பா எவ்வளவு 40 சரியா அப்ப T2 ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்றோம் 360 நியூட்டன் சொல்றோம் 360 நியூட்டன் சொல்றோம் அப்ப மொத்த இழு விசை எப்படி இருக்கும் ஏன்னா மொத்த இழு விசை T1 + T2 + T3 க்கு சமமா இருக்குமா அப்ப T1 ஓட மதிப்பு எவ்வளவு 720 T2 ஓட மதிப்பு எவ்வளவு 500 + 360 சரியா அப்ப 720 + 860 ஓட மதிப்பு 1580 நியூட்டன் அப்படிங்கிறது தான் இதோட மொத்த இழு விசை சரியா 1580 அப்படிங்கிறது தான் இதனோட ஒட்டுமொத்த இழு விசையா இருக்கும் புரியுதா சரியா புரிஞ்சுச்சாப்பா ஓகேப்பா அடுத்து பாரு 4 kg 4 கிலோகிராம் மற்றும் 5 கிலோகிராம் இடையே உள்ள இழு விசையை காண்க 4 கிலோகிராம் மற்றும் இவனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இழு விசை என்னன்னு சொல்லி கேட்கலாம் ரொம்ப இது அதிகமா ஈஸிடா இப்போ ஃபர்ஸ்ட் 4 கிலோகிராம் நினைச்சீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடுக்கம் வந்து பண்ணா ஒட்டுமொத்தமா இங்க இருக்கும் சரியா அப்ப F net net acceleration கண்டுபிடிக்கும் ஆமாவா அப்ப net acceleration எவ்வளவு இருக்கும் net acceleration எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா எவ்வளவு ஒட்டுமொத்த விசை எவ்வளவு 45 நியூட்டன் acceleration மதிப்பு இது 9 அப்ப எவ்வளவு 5 ms பவர் -2 தான் வந்து இதோட net acceleration எவ்வளவு 5 ms பவர் -2 சொல்லிட்டு வந்துச்சு சரியா ஃபர்ஸ்ட் இந்த 4 kg எடுத்துக்கலாம் சரியா அந்த 4 kg எடுக்கும்போது கீழ வந்து பண்ண mg இருக்குது மேல வந்து என்ன இருக்குது டென்ஷன் இருக்குது மேல என்ன இருக்குது டென்ஷன் T இருக்குது சரியா அப்ப என்ன பண்ணுவோம் சொல்லி என்ன நடக்கும் பாருங்க ஒண்ணும் இல்ல இங்க பாரு ஈஸி தான் யா கீழ mg எவ்வளவு வரும் 40 ன்னு சொல்லிட்டு வரும் ஆமாவா 40 டென்ஷன் தான் இங்க வேணும் ஆமாவா அப்ப இங்க ஃப்ரீ பாடி டயகிராம் பண்ணி பார்த்தோம்னா T - 40 சமம் T - 40 சமம் எவ்வளவு m/a வா அப்ப எவ்வளவு 4 × 5 4 × 5 20 வரும் அப்ப T1 ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லுங்க எனக்கு T1 ஓட மதிப்பு எனக்கு 20 + 20 40 வேற முடுக்கம் வந்து பண்ணா இந்த மேல நோக்கி இருக்கனால பிளஸ் டைரக்ஷன் வந்துச்சு சரியா பிளஸ் h வந்துச்சு சரியா எவ்வளவு அப்போ ஆன்சர் 60 நியூட்டனா T1 ஓட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்றது 60 நியூட்டன் சொல்லிட்டு வந்துச்சா சரியா அப்ப T2 ஓட மதிப்பு சரியா T2 ஓட மதிப்பு நான் கண்டுபிடிக்கணும் T2 ஓட மதிப்பு எவ்வளவு இந்த T ஓட மதிப்பு கண்டுபிடிச்சு அந்த இதை கூட்டினா வேலை முடிஞ்சிச்சு சரியா அப்ப என்ன பாரு 5 kg மேல எவ்வளவு 45 நியூட்டனா கீழ எவ்வளவு mg ஆக்ட் ஆகுது அதே சமயத்துல T ஆக்ட் ஆகுதா அப்போடு எவ்வளவு மேல 45 -mg -T சமம் எவ்வளவு வந்துச்சுப்பா எவ்வளவு வந்துச்சு ING 25 ஓகே பிளஸ் தான் ஓகே சொல்யூஷன் புரியுதா
அப்ப என்ன வந்துச்சு 45 மைனஸ் mg ஓட மதிப்பு எவ்வளவு மைனஸ் mg ஓட மதிப்பு 50 மைனஸ் 50 மைனஸ் t சமம் எவ்வளவு 75 ஆமாவா அப்ப மைனஸ் t சமம் எவ்வளவு மைனஸ் 5 இங்க போச்சுனா பிளஸ் 5 சொல்லிட்டு வந்துரும் ஆக்சுவலி இங்க எவ்வளவு வருது 5 kg பிளாக் இருக்கும்போது கரெக்ட்டா 45 மைனஸ் t மைனஸ் 50 சொல்லிட்டு வந்துச்சு அப்ப மைனஸ் 5 சமம் மைனஸ் t 25 ஓகே இங்க முடுக்கம் வந்து பார்த்தா என்ன ஆகுது ஓகே 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 இங்க வந்து முடுக்கம் வந்து பார்த்தா நெகட்டிவ் இங்க வந்து எவ்வளவு முடுக்கம் வந்து பார்த்தா நெகட்டிவ்ல இருக்குது சரியா அப்ப நெகட்டிவ் இருக்கும்போது இது என்ன ஆச்சுனா மைனஸ் t சமம் எவ்வளவு மைனஸ் t சமம் மைனஸ் 20 சொல்லிட்டு வந்துரும் அப்ப t ஓட மதிப்பு எவ்வளவுப்பா 20 நியூட்டன் t ஓட மதிப்பு எவ்வளவு 20 நியூட்டன் 20 நியூட்டன் 20 நியூட்டன் ஓகேவா சொல்யூஷன் புரியுதா ஓகே ஆக்சுவலி இங்க வந்து எவ்வளவுதான் இங்க மைனஸ் 20 தான் இங்க எவ்வளவு மைனஸ் 20 தான் அப்ப இதோட மதிப்பு எவ்வளவு இந்த t இதோட டென்ஷனோட மதிப்பு எவ்வளவு அதே 20 நியூட்டன் தான் சோ ஏதாச்சும் ஒன்னு கண்டுபிடிச்சா போல ஆன்சர் வந்துரும் சரியா இது வந்து நெகட்டிவ் முடுக்கம் வந்து ஆக்சுவலி கீழ தான் இருக்கும் கீழ நோக்கி ஓகேவா ஃபைன் 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 ஓகேவா புரிஞ்சுச்சா that's it ஓகே गाइस சரியா சரி ஓகே 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 சரியா சோ இதோட இந்த வீடியோ முடியுது சோ இந்த டே 15 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா எப்படி உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு புரிஞ்சுச்சுனான்னு சொல்லுங்க புரியலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் அடுத்த லெக்சர் வரும்போது நான் உங்களுக்கு அதெல்லாம் டீடைலா நான் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன் ஓகே ஓகே गाइस சோ இன்னைக்கு டே 15 நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் थैंक यू गाइस थैंक यू बाय